ஓகே. சோ என்ன கன்செப்ட் என்று சொன்னா பிள்ளைகள், என்ன கன்செப்ட் என்று சொன்னால், நம்ம நேற்றைய கிளாஸ் ஜாயின் ஆகாத ஆட்கள் மேபி இந்த கிளாஸஸ்ல இருப்பீங்க. நேற்றைய கிளாஸ் ஜாயின் ஆகாத ஆட்கள் மேபி இந்த கிளாஸஸ்ல இருப்பீங்க. நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னால், நேற்றைய கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் வந்து குரூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், எடுத்து பார்த்து கொள்ளுங்க. நாங்க நேற்று முக்கியமான விஷயங்கள் நிறைய கேட்சிருவோம், சரியா? அதுல தொடர்ச்சி தான் இன்றைய கிளாஸும். சோ இன்றைக்கு நான் நினைக்கிறேன் நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கிற சில விஷயங்களை பத்தி இன்றைய கிளாஸ் நமக்கு பேச கிடைக்கும். சோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம் கெமிஸ்ட்ரிய. சோ அடுத்த வீக்ல இருந்து இன்னும் டீப்பாக, இன்னும் ஆழமாக நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ள இறங்கலாம், சரியாடா? சோ கெமிஸ்ட்ரிய இன்ட்ரெஸ்டா நேற்றைய கிளாஸ முடிச்சிட்டு, நேற்று கிளாஸ் முடிச்ச உடனே இன்ட்ரெஸ்டா எனக்கு இன்னைக்கு படிக்கணும் போல இருக்கு, எனக்கு கெமிஸ்ட்ரி திரும்ப ஒரு தடவை படிக்கணும் போல இருக்குன்னு சொல்லி இந்த கிளாஸுக்கு வந்து இருந்தாக்கள் எத்தனை பேர் இருக்கு? சோ நேற்றைய கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கு மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தந்துச்சு, அப்படியா? எஸ், குட். சோ பிள்ளைகள், இண்டையில இருந்து மனசுல ஒரு விஷயத்தை அப்படியே என்ன செஞ்சு கொள்ளுங்க, கூட்டிக் கொள்ளுங்க. நம்ம ஏ லெவல் முடிக்கும் வரைக்கும் ஒரு ஆளை வந்து லவ் பண்ண போறோம். ஒரு ஆளை வந்து என்ன செய்ய போறோம்டா, ஏ லெவல் முடிக்கும் வரைக்கும் ஒரு ஆளை வந்து லவ் பண்ண போறோம். அந்த ஆள் யாரா இருக்கும்னு கேட்டால் கெமிஸ்ட்ரியாக இருக்கு. கெமிஸ்ட்ரியை லவ் பண்ணி பாரு, கெமிஸ்ட்ரியை வந்து காதலிச்சு பாரு. அந்த கெமிஸ்ட்ரி தரக்கூடிய அந்த அழகான, அந்த இதமான ஒரு வாமான ஒரு ஹக் ஒன்று இருக்கும் கெமிஸ்ட்ரி நீ லவ் பண்ணாரு. சோ அது தரக்கூடிய அந்த, அது நீ அதை லவ் பண்ணியா இருந்தால், அந்த கெமிஸ்ட்ரி நீ காதலிச்சியா இருந்தால், அது உனக்கு திரும்பி காதலிக்கும்டா. அந்த லவ் இருக்கு தானே. எனக்கு இப்ப அந்த கெமிஸ்ட்ரிக்கு மேல இருக்கிற லவ் அப்படித்தான். நான் வந்து 2016ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ண லவ், எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து அந்த லவ் எனக்கு இருக்கு. இன்னும் அந்த லவ் எனக்கு குறைஞ்ச பாடி, அதுவும் எனக்கு லவ் தந்துகிட்டே இருக்கு, நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சோ நீ எந்த அளவுக்கு நீ அதை லவ் பண்றியோ, எந்த அளவுக்கு நீ அந்த கெமிஸ்ட்ரியை காதலிக்கியோ, அந்த அளவுக்கு என்ன செய்வாய், நீ அந்த கெமிஸ்ட்ரியில மேல போய்கிட்டே இருப்பாது. எப்பயாவது அதுக்கு மேல உனக்கு வெறுப்பு வரும்னு சொன்னால் அதோட உன்னை தூக்கி அது கீழே போகும். சோ கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவோம் அப்படி கெமிஸ்ட்ரி. சொல்லடா. ஓகே, ஓகே. சோ பிள்ளைகள், நம்ம வந்து கடைசியா எங்க முடிச்சிருந்தோம்னு கேட்டால், கடைசியா வந்து இந்த கிளாஸ் எங்க முடிச்சிருந்தோம்னு கேட்டால், ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் என்ன ஃபார்மேட்ல வருங்கிறதுல வந்து முடிச்சிருந்தோம் இல்லையா? ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் என்ன ஃபார்மேட்ல வரும் அப்படிங்கறதோட நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து முடிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற இடம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற இடம், சோ நமக்கு தெரியணும், யூனிட் 1 2 ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? யூனிட் 1 2 ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு பேர் சொல்லுவோம், என்ன? ஜெனரல் கெமிஸ்ட்ரி. ஜெனரல் கெமிஸ்ட்ரி ரெண்டு பேரையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் நம்ம? ஜெனரல் கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு பேர் ஒன்று சொல்ல போறோம். சோ இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், ஜெனரல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியணும், முதலாவது இந்த யூனிட் நம்ம எதுக்காக படிக்கிறோம்ங்கிறது தெரியும். ஏதாவது நம்ம செய்ய போகக்குள்ள பிள்ளைகள் கிளியரா ஒரு விஷயத்தை எடுங்க. நீங்க வந்து ஒரு இந்த இந்த ஆர்மியில இருக்கக்கூடிய இந்த பழைய காலத்துல எல்லாம் இருக்கும், பழைய காலத்துல மன்னர் காலத்துல வந்து இருப்பாங்க சில பேர், என்னன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சில 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 படைகள் இருக்கு. சில படைகள் எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. கொமாண்டேட்டர் என்ன சொல்றாரோ முன்னுக்கு போ அப்படின்னு சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டாங்க, முன்னுக்கு போய்கிட்டே இருப்பான். முன்னுக்கு சுவர் இருக்குன்னு சொன்னால் உண்மையாக மூளை இருக்கிறவன் என்ன செய்வான், சுவர் இருக்கு என்ன செய்யட்டும்னு கேட்பான், இல்லைன்னா சுவரை தாண்டி போவான், இல்லாட்டி சுவருக்கு மேலால ஏறிட்டு போவான். பட் கொமெண்டேட்டர் என்ன சொல்லுவார், நேரா போ அப்படின்னு சொல்லி சொன்னால் சுவர்ல போய் முட்டிக்கிட்டே இருப்பானுகள். அதுக்குரிய அடுத்த வேலை என்ன செய்யணும்னு பார்க்காம இருக்கு, சுவர்ல முட்டிக்கிட்டே இருப்பானுகள், அல்லது சுவரை உடைச்சு தாண்டி போவாங்க. சரியாடா? நம்ம அந்த மாதிரி இருந்துடப்படாது பிள்ளைகள். நம்ம யோசிக்கணும், நம்ம இந்த யூனிட் எதுக்காக படிக்கிறோம், இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி சொல்லக்கூடிய யூனிட் நம்ம எதுக்காக படிக்கணும், என்ன காரணத்துக்காக இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி நம்ம படிக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால், முதலாவது விஷயம், இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட அறிவு இல்லாமலுக்கு, இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி உனக்கு கிளியர் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு பிறகு இருக்கிற எந்த யூனிட்டுமே உனக்கு கிளியர் இருக்கு. நான் சொல்றத கிளியரா மைண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஜெனரல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு கிளியரா இல்லைன்னு சொன்னால், அதை நீங்க தெளிவாக படிச்சு அதுல இருக்கிற கன்செப்டை வந்து தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்ளல என்று சொன்னா பிள்ளைகள், தெளிவாக புரிஞ்சு கொள்ளல என்று சொன்னால்
உங்களுக்கு வந்து என்ன எடுத்தாலும் சரி, இட் மீன்ஸ் நீங்க வந்து எந்த யூனிட் எடுத்தாலும் சரி, ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட தழுவல் இருந்துகிட்டே இருக்கு. ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட தழுவல் என்ன செய்யண்டா இருந்துகிட்டே இருக்கும். சோ ஜெனரல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு விளங்கல் என்று சொன்ன பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அது உங்களை எஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ முதலாவது நீங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிக்கணும், தெளிவாக படிக்கணும். எதுக்காக? அடுத்த யூனிட்ஸ் இன்னும் தெளிவாக வழங்கிக் கொள்றதுக்காக. இது மட்டும் இல்ல, அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் இதுல கிடைக்கக்கூடிய மார்க்ஸ். இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில மார்க்ஸ் அலோகேஷன் என்னன்னு கேட்டால், ஜெனரல் கெமிஸ்ட்ரியில இருந்து கிடைக்கக்கூடிய மார்க்ஸ் அலோகேஷன் என்னன்னு கேட்டால், இதுக்கு எவ்வளவு மார்க்ஸ் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வரும்னு கேட்டால், இதுல வந்து ஒரு ஏர்லி எம்சிக்யூ வருவார். நோமலாக ஒரு ஏர்லி எம்சிக்யூ வரும் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில இருந்து மட்டும். அதே போல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில வரப்போறார். ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி எனக்கு சொல்லுங்க, ஏர்லி எம்சிக்யூன்னு சொன்ன எத்தனை மார்க்ஸ் பிள்ளைகள்? 7 மார்க்ஸ். 7 மார்க்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை மார்க்ஸ் சொல்லுங்க? 100 மார்க்ஸ் இல்லையா? ஆனால் நமக்கு தெரியும் அந்த 100 மார்க்ஸ் நம்ம என்ன செய்வோம், அந்த 100 மார்க்ஸ் நம்ம என்ன செய்வோம்னு சொல்லுவோம் பிள்ளைகள்? 7 மார்க்ஸ் எம்சிக்யூக்கு, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 100 மார்க்ஸ். அந்த ஸ்ட்ரக்சர் மார்க்ஸ் என்ன செய்வோம்டா 20ஆல பிரிப்போம். அப்ப ஒரு ஸ்ட்ரக்சருக்குரிய மார்க்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க? 5 மார்க்ஸ் ஆக இருக்கு. 100 × 20 எத்தனை? 5. சோ டோட்டலாக இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியை மட்டும் வச்சு நம்ம எடுக்கக்கூடிய மார்க்ஸ் எவ்வளவு? 12 மார்க்ஸ் ஆக இருக்கு. சோ மொத்தமான 100 மார்க்ஸ்ல 12 மார்க்ஸ் என்ன வரைக்கும் சொல்லுங்க பிள்ளைகள்? ஜெனரல் கெமிஸ்ட்ரியாக இருக்கு. நான் சொல்றது விளங்குதாடா? எனக்கு ஒரு தடவை குயிக்கா சொல்லுங்க, வீடியோ கிளியர்லன்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று வந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே அப்படி இருக்கா? இல்ல யாருக்கு சரி வீடியோ கிளியரா இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. யாராவது ஒரு ஆளுக்கு வீடியோ கிளியரா இருக்குன்னு சொன்னாலும் அது வந்து உங்களோட சைட்ல இருக்கிற பிரச்சனையா இருக்கும். எனக்கு குயிக்கா சொல்லிடுங்க. சோ கிளியர் இல்லையா? அப்ப ஐ திங்க் உங்களோட கவரேஜ் கொஞ்சம் பாத்துக்கணும் பிள்ளைகள், கவரேஜை பாத்துக்கணும். உங்களோட சைட்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. சரியாடா? ஓகே ஓகே. சோ நீங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரியில இருந்து எடுக்க போற மார்க்ஸ் எத்தனை மார்க்ஸ்? 12 மார்க்ஸ். தம்பி யோசிச்சு பாரு. என்னடா யோசிச்சு பாரு. உண்ட கெமிஸ்ட்ரி இந்த மொத்தமான 100 மார்க்ஸ்ல, மொத்தமான 100 மார்க்ஸ்ல எத்தனை மார்க்ஸ் வந்து ஜெனரல் கெமிஸ்ட்ரி? 12 மார்க்ஸ். சோ கிட்டத்தட்ட 8ல் 1 பங்கு, கிட்டத்தட்ட 8ல் 1 பங்கு என்ன யூனிட் இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில வந்து வருது. இப்ப நமக்கு பாக்குறதுக்கு இந்த 12 மார்க்ஸ் ஒரு சின்ன மார்க்ஸ் மாதிரி இருக்கலாம், 12 மார்க்ஸ் தானே சேர்ந்த மாதிரி இருக்கலாம். பட் அப்படி இல்ல. இதுல முக்கியத்துவம் உனக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுதக்குள்ள வரும். இது எப்படிப்பட்ட மார்க்ஸ்ங்கிறது உனக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதக்குள்ள வரும். சரியாடா? நான் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் பண்றேன். உங்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு சேலஞ்ச் பண்றேன். எனக்கு படிச்சு தந்த டீச்சர், நான் வந்து ஃபைனல் சார் ஸ்டூடெண்ட். எனக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் எனக்கு சொன்ன அதே விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன். என்னன்னு கேட்டால், ஜெனரல் கெமிஸ்ட்ரியை வந்து நம்ம லைஃப்லடா, ஜெனரல் கெமிஸ்ட்ரியை லைஃப்ல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் படிக்கணும். என்ன சொல்றேன்? ஜெனரல் கெமிஸ்ட்ரி நம்ம லைஃப்ல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் படிக்கணும். அதுக்கு பிறகு என்ன செஞ்சிடப்படாது? ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிச்சிடப்படாது. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு விளங்கிச்சா என்ன சொல்றேன்னு சொல்லி? ஜெனரல் கெமிஸ்ட்ரி லைஃப்ல ஒரே ஒரு தடவை தான் படிக்கணும்னு சொன்னா நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு விளங்குது? என்ன சொல்ல வரேன்? யாராவது ரிப்ளை பண்ணுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன்? ஜெனரல் கெமிஸ்ட்ரிய லைஃப்ல வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னால், நீ ஒரு தடவை தான் அதை படிக்கணும். ஆனா அந்த அளவுக்கு கிளியரா நீ அதை படிச்சு முடிச்சிடும். நான் சொல்றது விளங்குதா? நீ ஒரு தடவை தான் தம்பி படிக்கணும், ஆனா அது நீ ஒரு தடவையோட முடிச்சிடும். அதுக்கு பிறகு நீ அந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி கொப்பியை நீ தூக்கி பார்க்க கூட படாது. அந்த அளவுக்கு கிளியரா நீ அதை படிக்கணும். அப்ப கிளியரா படிக்கிறேன்னு சொன்னா எப்படி சார்? மறக்காமலுக்கு பாடமாக்கி வச்சிருந்தா போதுமான்னு கேட்டால், இதுக்கு பிறகு தம்பி கெமிஸ்ட்ரி பாடமாக்கணும் மைண்ட் செட்ல இருந்து தூக்கி போடு. கெமிஸ்ட்ரி பாடமாக்குற ஒரு யூனிட் இல்ல, கெமிஸ்ட்ரி வந்து பாடமாக்குற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இல்ல. கெமிஸ்ட்ரி வந்து விளங்கணும். கெமிஸ்ட்ரியில வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் இருக்கு. நம்ம கதைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் இருக்கு. நீங்க வந்து பயாலஜில படிச்சிருப்பீங்க, அல்லது நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள், அது என்னன்னே தெரியாம படிச்சிருப்பீங்க. ஏன் வந்து இப்படி நடக்குது, ஏன் வந்து அயனாக்க சக்தி இப்படி கூடி திருப்பி குறையுது, 2ஆம் கூட்டத்தை விட 3ஆம் கூட்டத்துக்கு ஏன் இப்படி குறையுதுங்கிறதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஒரு ஜிக்ஸாக் வலையை மட்டும்தான் எழுதி பார்த்திருக்கோம். சரியா இல்லையா? அப்படித்தானே படிச்சீங்க? ஒரு அயனாக்க சக்தி இப்படி ஜிக்ஸாக் வலையை ஒன்று பார்த்தீங்க, இப்படித்தானே இருக்கும்.
இதை தாண்டி வேற ஏதாவது படிச்சாக்கள் இருக்கீங்களா பிள்ளைங்க? ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல அந்த ஜிக்ஸாக் வலையை மட்டும் தான் கிடைச்சிருக்கோம்னு ரிப்ளை ஏதாவது போடுங்க குரூப் இதுல செட்ல. உங்களோட செட்டை நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் கண் முழுக்க அந்த செட்ல தான் இருக்கும். நீங்க என்ன கேக்குறீங்கிறத பொறுத்து. அயனாக்க சக்தி படிச்சீங்க ஓ லெவல்ல, அந்த ஜிக்ஸாக் வலையை ஒன்று காய்ச்சிருப்பீங்க. அப்படியே கூடி திருப்பி குறைஞ்சி திருப்பி கூடி திருப்பி குறைஞ்சி திருப்பி கூடுற மாதிரி படிச்சிருப்பீங்க இல்லையா? அதான் படிச்சிருப்பீங்க. ஏன் அப்படி கூடுது, ஏன் அந்த இடத்துல குறையுது, ஏன் திருப்பி கூடுது, ஏன் குறையுது, திருப்பி ஏன் கூடுது அப்படிங்கறத எப்பயாவது படிச்சிருக்கீங்களா? எப்பயாவது ஓ லெவல்ல படிச்சிருக்கீங்களா? இல்ல இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன் அது ஏன் குறையுது, அது ஏன் கூடுதுங்கிறது உனக்கு தெரியும் சொன்னால் அதை நீ இப்படித்தான் இருக்கும்னு பாடமாக்கணும் அவசியம் இருக்கா? சொல்லுங்க. அது ஏன் அப்படி செய்யுது, அதுக்குரிய காரணம் என்னன்னு உனக்கு தெரியும் சொன்னால் இது ஒவ்வொரு ஆளா நீ பாடமாக்கிட்டு இது இப்படி வரும், இவருக்கு இப்படி வரும், இவருக்கு இப்படி வருங்கிறது நீ பாடமாக்கணுன்ற ஒரு தேவை இருக்காதான் நமக்கு? இல்ல இல்லையா? சோ இதுதான் ஏ லெவல். ஏ லெவல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கும். நமக்கு தெளிவாக கதப்போம். ஒரு குளோரின் என்று சொன்னா அது ஒரு வாயுவா இருக்கும், புரோமின் ஒரு திரவமா இருக்கும், அயடின் ஒரு திண்மமா இருக்கும். இது ஓ லெவல்ல படிக்கிற விஷயம். இப்ப நம்ம ஏ லெவல் என்ன படிப்போம்? ஏன் குளோரின் வாயுவா இருக்கு, ஏன் புரோமின் திரவமா இருக்கு, ஏன் அயடின் திண்மமா இருக்குங்கிறதுடைய காரணத்தை படிப்போம். உனக்கு இங்க காரணம் தெரியும் சொன்னால் அது பாடமாக்குறது அயடின் குளோரின் வாயு, புரோமின் திரவம், அயடின் திண்மம் சொல்றது சின்ன விஷயம், சரியா இல்லையா? உனக்கு காரணம் தெரிஞ்சால் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் தெரியுமா இருந்தால் அந்த விஷயம், அந்த கன்செப்டை நீ என்ன செஞ்சு கொள்ளலாம்டா, அதை கிளியரா மைண்ட்ல வச்சு கொள்ளலாம், சரியா இல்லையா? நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? நான் சொல்றது விளங்கிச்சா பிள்ளைங்க? ரிப்ளை பண்ணுங்கடா. நான் ஸ்டார்டிங்லயே பிள்ளைகள் எனக்கு என்ன தேவைன்றால் உங்களோட மைண்ட்ல நான் விதைச்சிடணும் கெமிஸ்ட்ரி லேஸ். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு சொல்லிடணும் கெமிஸ்ட்ரி பாடமாக்குற யூனிட் இல்லைங்கிறத நான் விதைச்சிடணும். ஏண்டா வெளியில நிறைய பேர் என்ன சொல்றேன்டா, இல்ல இல்ல இது பாடமாக்கணும், இது பாடமாக்கணும், இது பாடமாக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. அது இல்ல, கெமிஸ்ட்ரி முழுக்க முழுக்க விளங்கி படிக்கிற ஒரு பாடம். அது எப்படி விளங்கி படிக்கிறேன்னு கேட்டால் அது நான் காலப்போக்குல சொல்லி தருவேன். இது எப்படி நம்ம விளங்குற, இது எப்படி நம்ம மைண்ட்ல வச்சு கொள்றங்கிறது எல்லாமே என்ன செய்வோம் காலப்போக்குல இது செய்வோம். சரியாடா? விளங்கிச்சா? ஓகே. சோ ஜெனரல் கெமிஸ்ட்ரி அதான் பிள்ளைகள். ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிக்கக்குள்ள நீங்க என்ன செஞ்சிடணும்னு கேட்டால் ஒரு தடவை தான் நீ இன்றைக்கு உன்ன மனசுல போட்டு மூடிக்கொள். என்னன்னு கேட்டால் ஜெனரல் கெமிஸ்ட்ரி நான் லைஃப்ல ஒரு தடவை தான் படிக்கிறேன். ஒரு தடவை நான் ஜெனரல் கெமிஸ்ட்ரிய படிச்சு ஃபுல்லா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணினா இருந்தால் அதுக்கு பிறகு நான் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல பெண்ணை கொண்டு போயிட்டு குத்தும் வரைக்கும், பெண்ணை கொண்டு போயிட்டு இண்டெக்ஸ் நம்பர் நான் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல எழுதும் வரைக்கும் அந்த கொப்பி நான் தொட்டு பார்க்க மாட்டேன். நான் அந்த அளவுக்கு கிளியரா நான் அதை படிச்சு வைக்க போறேன் அப்படிங்கிறத நீ இப்பவே இங்க போட்டு வை. சரியாடா? இப்பவே இங்க போட்டு வை. உன்னை தூக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பி ஜெனரல் கெமிஸ்ட்ரியில கேள்வி கேட்டாலும் சரி இதெல்லாம் சின்ன விஷயம்னு சொல்லி ஆன்சர் பண்ற அளவுக்கு நீ அதுல என்னவா இருக்கணும், எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். நான் சொல்றது விளங்கிச்சா பிள்ளைங்க? இந்த அளவுக்கு நீ கிளியரா படிச்சால் இங்க இருக்கிற எல்லாருமே கெமிஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட் தான் பிள்ளைகள். யாருமே இங்க இயலாத பிள்ளை இல்லை, எல்லாருமே இயலுமானவர், எல்லாருக்குமே இயலும் பிள்ளை. சரியாடா? விளங்கிச்சா? ஓகே. சோ இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதை மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு நம்ம ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஒரு தடவை தான் படிக்கிற, திரும்ப நம்ம ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட கொப்பி கூட தொட்டு பாக்குறது இல்லைங்கிறத மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க கிளியரா. சரியா? சோ புக் இருக்கிறாக்கள் அதுல ஜெனரல் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் அலோகேஷன் ஒன்று இருக்கும். அதை இதுல மார்க் பண்ணி கொடுங்க. நான் இப்ப சொன்ன விஷயத்தை 7 MCQ 5 ஸ்ட்ரக்சர் மொத்தமா 12 மார்க்ஸ். கொப்பி இருக்கிறாக்கள் கொப்பியில மார்க் பண்ணி கொடுங்க. ஜெனரல் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் அலோகேஷன் போட்டு இதை எழுதி கொள்ளுங்க. ஏன்னா உனக்கு தெரியணும் ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன மார்க்ஸ் வருது, ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம எப்படி எப்படி படிக்கணுங்கிறது உனக்கு தெரியும். சோ அதுக்காக இதை நீ ஸ்டார்டிங்லயே எழுதி வச்சிரு தம்பி. அடுத்தது நமக்கு தேவையானது யூனிட் 1. யூனிட் 1 என்ன பேர்? அணுக்கட்டமைப்பு. நம்ம தமிழ்ல சொல்லிட்டோம், இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தால் அட்டாமிக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். யூனிட் 1 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். சரியா? இந்த யூனிட்ல பிள்ளைகள் நம்ம என்ன படிக்க போறோம், இந்த யூனிட்ல நம்ம படிக்க போற விஷயம் என்னன்னு கேட்டா
ஆக முதலாவது நம்ம படிக்க போற விஷயம் ஒரு அறிமுகம் படிக்கும். இந்த யூனிட்டுக்குரிய ஒரு அறிமுகம், கெமிஸ்ட்ரிக்குரிய ஒரு அறிமுகம், சில வேர்ட்ஸ் நம்ம அறிமுகப்படுத்தணும், இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் தருவோம். இதுதான் ஆக முதலாவது நம்ம படிக்க போற விஷயம். ரெண்டாவது படிக்க போறது என்னன்னு கேட்டால், ரெண்டாவது படிக்க போறது அணுவின் உப துணிக்கைகளின் கண்டுபிடிப்பு. அணுவின் உப துணிக்கைகளின் கண்டுபிடிப்பு. அணுவின் உப துணிக்கைகளின் கண்டுபிடிப்புங்கிற கான்செப்ட் நம்ம ரெண்டாவதாக படிக்கிறோம். சரியா? அடுத்தது மூணாவது நம்ம படிக்க போற விஷயம் என்னன்னு கேட்டால், அணுவின் உப துணிக்கைகள் என்று சொல்றது யாரு? இலத்திரன், புரோத்தன், நியூட்ரன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதுல ஹிஸ்டரி என்ன பார்க்க. இதை கிளியரா படிச்சால் இந்த அணுவின் உப துணிக்கைகள் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அது அணுக்களுக்குள்ள எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குங்கிறத கதைக்கணும். அதுக்காக நம்ம என்ன கதைப்போம்னு சொன்னால் அணு மாதிரியுருக்கள் கதை. அணு மாதிரியுருக்கள், அணு மாதிரியுருக்கள் சம்பந்தமான விஷயம் வந்து கதைக்க போறோம். மூணாவதாக நம்ம கதைக்க போறது வந்து அணு மாதிரியுருக்கள். அடுத்தது நாலாவது பிள்ளைகள், அணு மாதிரியுருக்கள் கழிச்சு முடிச்சா நாலாவது பிள்ளைகள் என்ன கதைக்க போறோம்னு கேட்டால் மின்காந்த கதிர்ப்பு. மின்காந்த கதிர்ப்பு அல்லது மின்காந்த நிறமாலை சம்பந்தமாக கதைக்கணும். அதே போல வந்து இன்னொரு விஷயம் கலப்பம் வந்து என்னன்னு கேட்டால் கதிர் தொழிற்பாடு கலப்பம். கதிர் தொழிற்பாடு கதைக்க போறோம். கதிர் தொழிற்பாடு. அதே போல வந்து கலப்பம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் மேக்ஸ் பிளாங்கின் சக்தி சொட்டு கொள்கை. மேக்ஸ் பிளாங்கின் சக்தி சொட்டு கொள்கை. மேக்ஸ் பிளாங்கின் சக்தி சொட்டு கொள்கை. அதே போல வந்து நம்ம இன்னொரு விஷயம் கதைப்போம் டி புரோக்லியின் அலை நீளம் சம்பந்தமான விஷயம். டி புரோக்லியின் அலை நீளம் கதப்பம். அதே போல வந்து நம்ம கதைக்க போறோம் வந்து ஐதரசன் நிறமாலை கதைக்க போறோம். ஐதரசன் நிறமாலை கதைக்க போறோம். அதே போல வந்து இலத்திரன் நிலை அமைப்பு கதைக்க போறோம். இலத்திரன் நிலை அமைப்பு. இலத்திரன் நிலை அமைப்பு நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. இலத்திரன் நிலை அமைப்புன்னு சொன்னது வந்து 2,8,1 இல்லன்னா 2,8,2 இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்படி படிச்சீங்க தானடா ஓ லெவல்ல இலத்திரன் நிலை அமைப்புன்னு சொல்லி. சோடியத்தின் இலத்திரன் நிலை அமைப்பு சொல்லிட்டு என்ன எழுதுவீங்க? 2,8,1 அப்படின்னு எழுதி முடிப்பீங்களா? அப்படியே எழுதிருக்கீங்க. எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் அப்படியே எழுதினீங்க இல்லையா? அப்படித்தான் எழுதிருப்பீங்க இல்லையா? இங்க இதுக்கு பிறகு தம்பி அந்த 2,8,1 மறந்துடுங்க. நம்ம இங்க வேற ஒன்று படிக்க போறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஒரு விஷயம் படிக்க போறோம். சோ அடுத்தது நம்ம இன்னொரு விஷயம் கலப்பம் என்னன்னு கேட்டால் சக்தி சொட்டெண். அதே போல வந்து நம்ம கதைக்க போற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஆவர்த்தன அட்டவணை. அதே போல வந்து நம்ம இன்னொரு விஷயம் கலப்பம் என்னன்னு கேட்டால் ஒட்சியேற்ற நிலை. அதே போல வந்து வலுவளவு சம்பந்தமாக கதைக்கணும். அதே போல வந்து இவ்வளவும் வந்து ஆக இன்ட்ரோடக்டரி விஷயங்கள். உங்களோட புக்கை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னால், புக் கிடைச்சாக்கள் நீங்க புக்கை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வலுவளவுன்னு சொல்லக்கூடிய கன்செப்டோட உங்களோட புக் முடியும். வலுவளவுன்னு சொல்ற கன்செப்டோட உங்களோட புக் முடியும். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு புக்ல நான் போடல.
ஏன் புக்ல போடல என்று சொன்னால் எனக்கு ரெண்டு ஐடியா இருக்கு. ஒன்று இதுக்கு பிறகு இருக்கிற கன்செப்ட் யார் யார் என்று கேட்டால் நம்ம படிக்க வேண்டியது வந்து 14வது நம்ம படிக்க வேண்டியது யார் என்று கேட்டால் 14வது நம்ம படிக்க வேண்டியது யார் என்று கேட்டால் அணு ஆரை. 15வது படிக்க வேண்டியது வந்து அயனாரை. 16வது நம்ம படிக்க வேண்டியது வந்து மின்னெதிர்த்தன்மை. 17வது நம்ம படிக்க வேண்டியது வந்து அயனாக்க சக்தி. 18வது நம்ம படிக்க வேண்டியது வந்து 18வது படிக்க வேண்டியது இலத்திரன் நாட்டம். இவ்வளவும் நம்ம படிக்கணும். இவ்வளவும் வந்து நம்ம படிக்கணும். இவ்வளவும் படிச்சமாக இருந்தால் யூனிட் 1க்கு நம்ம என்ன போடலாம்? தி எண்ட் போட்டு பாய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யாருக்கு? யூனிட் 1க்கு. நம்ம இவ்வளவும் படிச்சோம்னு சொன்னா சரி. உங்களோட யூனிட் 1க்குரிய சிலபஸ் இவ்வளவுதான் பிள்ளை. உங்களோட யூனிட் 1க்குரிய சிலபஸ் என்ன? இவ்வளவுதான். இதுல வந்து நான் இந்த 5 டாபிக்கையும் ஒரு புக்ல போடல. எனக்கு ரெண்டு ஐடியா இருக்கு. ஒன்று இது இவ்வளவுக்கும் சேர்த்து ஒரு தனி ஒரு புக் ஆக்குறது. ஏன்னா இது இவ்வளவு வந்து தொடர்ச்சியாக கேள்விக்கு வர விஷயம். அப்ப இந்த 5 பேரையும் சேர்த்து ஒரு தனி புக் ஆக்குற ஐடியா ஒன்றும் இருக்கு. அதே போல இன்னொரு ஐடியா இருக்கு. என்னன்னு கேட்டா இதை வந்து கையால கொப்பியில் எழுத வைக்கிற ஐடியா ஒன்றும் இருக்கு. உங்களுக்கு எது நல்லம்னு சொல்றீங்க? எது நல்ல? கொப்பியில் எழுதுவோமா இல்ல புக் ஆக்கிடுவோமா? அந்த 5 மட்டும் தனியா புக் ஆக்கிடுவோமா? எது நல்ல? சொல்ல முடியல. ஒப்பீனியனை சொல்லுங்கடா. பேசுங்க, தைரியமா பேசுங்க. நீங்க வந்து இந்த உங்களோட டியூஷன் கிளாஸஸ்ல இல்ல. நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசுங்க கிளாஸ்ல. ஓகே, நம்ம என்ன பிளான்ங்கிறது. சோ நிறைய பேர் புக்குன்னு சொல்றீங்க. நம்ம அந்த டைம்ல பார்ப்போம் என்ன பிளான் சொல்லி. சரியா பிள்ளைகள்? சோ குயிக்கா என்ன செஞ்சு கொள்ளுங்கடா, இதை வந்து எழுதி கொள்ளுங்க. குயிக்கா எழுதி கொள்ளுங்க உங்களோட கொப்பியில இவ்வளவையும். யூனிட் 1 சிலபஸ் புக் இருக்கிறாக்களுக்கு யூனிட் 1 சிலபஸ் போட்டிருப்பேன். அதுக்கு கீழே இதை எழுதி கொள்ளுங்க. புக் இல்லாதாக்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, கொப்பியில யூனிட் 1 சிலபஸ் போட்டு இதை அவ்வளவு எழுதி கொள்ளுங்க. முடிச்ச உடனே டன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. முடிக்க
ஓகே, சோ குயிக்கா ஒரு யாராவது முடிக்கலன்னு குயிக்கா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க பிள்ளைகள். ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை அழிச்சிடலாம் குயிக்கா. சோ இப்ப விளங்குதா உங்களை கிளாஸ்ல எழுத வச்சா என்ன ஆகுதுன்னு விளங்குதா? நான் சும்மா கொஞ்ச நேரம் நிக்கும். சோ அதுவே ஒரு புக்கா இருந்தா என்ன செஞ்சிருவோம், ஃபுல்லா கதைச்சுக்கிட்டே இருக்கலாம். இது சரி எது சரி சல வள 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 வளன்னு போய்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று இல்லையா? என்ன உங்களை எழுத வச்சா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தான், நான் கொஞ்சம் ரெஸ்டா இருக்கலாம். உங்களை எழுத வச்சுட்டு நான் சும்மா நேரம் பார்த்துட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு அநியாயம், அது டைம் வேஸ்ட். அதுக்காகத்தான் புக்குக்கு மாறும். சரிடா, ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க, அழிச்சு விடுறேன்னா. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டேன். என்ன நம்பர் நான் நேற்று தந்துருது, சரியாடா? என்ன நம்பர் எடுத்துக்கொள்ளும் பிள்ளைகள், ஃப்ரெண்ட்லியா பேசுவோம். என்னோட பேசுங்க கிளாஸ். நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா என்னோட பேசலாம், ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்ட என்னோட பேசலாம். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் ஃப்ரீயா இருக்கிற டைம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். கட்டாயம் நிறைய கிளாஸஸ்ல டீச்சர் மார கண்டெக்ட் பண்ண இயலாது. நிறைய அகாடமில டீச்சர்ஸ் மார கண்டெக்ட் பண்ண இயலாது. அப்ப எங்களுக்கு சரியான குழப்பம் என்னென்றால், படிப்பிக்கிற டீச்சர் ஒரு பிள்ளை கண்டெக்ட் பண்ண இயலான்னு சொன்னால் அவளுக்கு ஒரு டவுட் வந்தா யாருக்கு டவுட் போய் கேட்குறது, சரியா இல்லையா? சோ அதனால நாங்க எங்க அகாடமியால நாங்க பிளான் பண்ணது, டீச்சர்மாருக்கு நாங்க எக்ஸஸ் கொடுக்குறோம். டீச்சர்மார் பிள்ளைகளோட கண்டெக்ட் பண்ணி பிள்ளைகள் என்ன டவுட்னாலும் டீச்சர் மாட்ட கேட்கலாம். பட் அளவோட வச்சுக்கொள்ளணும். என்னன்னு கேட்டால் சும்மா சார் நீங்க எந்த ஊர் சார், சார் சாப்பிட்டீங்களா சார், சார் இன்னைக்கு என்ன கலர் சார் நீங்க டிஷர்ட் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் கேட்காதீங்க. டவுட் கேளு, சரியா? கெமிஸ்ட்ரியில ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா கேளுங்க பிள்ளைகள். நம்ம அழகா என்ன செஞ்சு கொள்ளலாம், அது ஒரு நாள் முழுக்க பேசுறதுனாலும் பேசலாம். கெமிஸ்ட்ரி டவுட்டை மட்டும் சும்மா சார் என்ன செய்றீங்க சார், இன்னைக்கு எங்க சார் போனீங்க சார், உங்களோட வீட்டை வந்தா எங்களுக்கு பிரியாணி தருவீங்களா சார், இதெல்லாம் கேட்காதீங்க. வந்தாலும் தர மாட்டோம் நான் பிரியாணி, சரியாடா? ஓகேவா? சோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைகள். சோ இதுக்கு முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க எப்படி இந்த கிளாஸுக்கு ப்ரிப்பேர் ஆகணுங்கிறது தான் சொல்லுங்க. எந்த டீச்சிங் ஸ்டைல் அது வேற ஒரு ஸ்டைல தான் இருக்கு. நான் நான் எப்படி படிச்சேனோ, நான் எனக்கு என் டீச்சர் படிப்பிச்ச டைம் நான் எப்படி படிப்பிச்சு கொண்டனோ, நான் எப்படி படிச்சனோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த கெமிஸ்ட்ரி ஏ லெவல் ரிசல்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி ஏ பிள்ளைகள், பயாலஜி சி, பிசிக்ஸ் பி. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 54. அந்த வருஷம் எங்க இடத்துல மெடிசின் போனது 49 வரைக்கும். சோ எனக்கு மெடிசின் கிடைக்கல, எனக்கு ஒரு 5க்குள்ளதான் மெடிசின் இல்லாம போச்சு. சோ இந்த ஏபிசி ரிசல்ட்ஸ் கெமிஸ்ட்ரி ஏ. எப்படி இந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சு, நான் எப்படி படிச்சேன் அப்படின்னு கேட்டா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இதை ஃபாலோ பண்ண பாருங்க. நீங்க எப்படி படிக்கணுங்கிறது ஒரு விஷயம் சொல்றேன். முதலாவது பிள்ளைகள், உங்கள்ட்ட இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, நீங்க என்ன உங்களோட கையில வச்சுக்கொள்ளணுங்கிறது நான் சொல்றேன். என்னென்ன விஷயம் நீங்க கையில வச்சுக்கணும். முதலாவது பிள்ளைகள், நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, ரிசோர்ஸ் புக்கை பிரிண்ட் பண்ணுங்க, ரிசோர்ஸ் புக்கை பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வேர்ட் கிடைக்கும் உங்களுக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். ரிசோர்ஸ் புக்கை பிரிண்ட் பண்ணுங்க, ரிசோர்ஸ் புக்கை பிரிண்ட் பண்ணுங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமானால், சரியா? நான் என்ன சொல்லுவேன் சொன்னால், நீங்க ரிசோர்ஸ் புக்கை ஒரு நாளும் பிரிண்ட் பண்ணிட வேணாம். ஒரு நாளும் என்ன செஞ்சிட வேணாம் பிள்ளைகள், ரிசோர்ஸ் புக்கை பிரிண்ட் பண்ணிட வேணாம். அது ஏன் நான் பிரிண்ட் பண்ண வேணாம்னு சொல்றேன்னு சொன்னால், ரிசோர்ஸ் புக்ல நிறைய அப்டேட்ஸ் வரும் பிள்ளைகள். திரும்ப 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 அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொல்றேன், இன்றைக்கு டேட் எத்தனை, 2025 4ஆம் மாசம் 26ஆம் தேதியா, இதானே டேட். இப்ப இன்றைக்கு நான் அந்த வெப்சைட்ல போறேன். என்ன வெப்சைட் சொன்னால் இதை பார்த்து கொள்ளுங்க, NIE show other materials. NIE show other materials. நீங்க கூகுள்ல போய் இதை சர்ச் பண்ணுங்க. NIE show other materials என்று சர்ச் பண்ணா போதும். இப்படி சர்ச் பண்ணா உங்களுக்கு ரிசோர்ஸ் புக் எல்லாமே சேரும். பிசிக்ஸுக்குரிய ரிசோர்ஸ் புக் இருக்கும், கெமிஸ்ட்ரிக்குரிய ரிசோர்ஸ் புக் இருக்கும், பயாலஜிக்குரிய ரிசோர்ஸ் புக், எல்லா ரிசோர்ஸ் புக்குமே உங்களுக்கு சேரும். அதுல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க பார்க்கலாம், இங்கிலீஷ் மீடியம் தான் அவர் ஸ்டார்டிங்ல இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணுங்க தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிட்டு
இப்ப கெமிஸ்ட்ரியில வந்து கெமிஸ்ட்ரி எப்படி வச்சிருப்பாருன்னு கேட்டால் யூனிட் 1, 2, 3, 6 இவ்வளவும் சேர்ந்து ஒரு புக்கா இருக்குங்க. இவ்வளவும் சேர்ந்து ஒரு புக்கா இருக்கு. இப்ப என்னண்டா நீங்க இன்றைக்கு போயிட்டு ஒரு புக் என்ன செய்றீங்கன்னு கேட்டால் இத போயிட்டு இந்த டேட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணுவீங்க அந்த புக். நீங்க டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். உங்களோட கையில இப்ப பிரிண்ட் இருக்கு, சரியா? என்ன ஆகும்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மாசத்துக்கு பிறகு 2025 ஒரு 6ஆம் மாசம் 25ஆம் தேதி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிடிஎஃப்க்குள்ள அந்த கெமிஸ்ட்ரியில வந்து அந்த ரிசோர்ஸ் புக்ல ஏதாவது ஒரு பிழை இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்ட என்ன செய்வாங்கன்னு கேட்டா உடனடியாக இந்த பிடிஎஃப்ல அந்த பிழையை என்ன செய்வாங்க, அதுக்குள்ள இருக்கிற அந்த வெப்சைட்ல என்ன செய்வாங்க, அந்த பிழையை வந்து இல்லாமக்கி சரியாக்கி விட்டுருவாங்க. அதை அப்டேட் பண்ணி திருப்பி அந்த வெப்சைட்ல அப்டேட் அதுக்குள்ள வந்து வச்சிருப்பாங்க. இப்ப யோசிங்க, உங்களோட கையில இருக்கிற புக் பழசு, சரியா இல்லையா? இந்த டைம்ல இருந்தது, அதுல அந்த பிழை இருக்கு. இப்ப இருக்கிற அந்த ரிசோர்ஸ் புக்ல பிழை இல்லை. அப்ப நீங்க பிரிண்ட் பண்ணீங்க என்று சொன்னால், நீங்க பிரிண்ட் பண்ணி இருந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பிழையை கண்டுபிடிக்க இயலுமா இருக்குமா இல்லையா? உங்களுக்கு தெரியாது இல்லையா, எங்க பிள்ளை இருந்துச்சுன்னு தெரியாது. அது உங்களுக்கு நீங்க அதை வழங்கிக் கொள்ள போறதும் இல்லை. அதனால நான் எந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்ற விஷயம் என்னென்றால் ரிசோர்ஸ் புக் ஒரு நாளும் பிரிண்ட் பண்ணாது. ரிசோர்ஸ் புக் என்ன செய்யாது, ஒரு நாளும் போயிட்டு பிரிண்ட் பண்ண வேணும். நீங்க செய்யற வேலை எப்ப உங்களுக்கு ரிசோர்ஸ் புக் பார்க்கணும்னு தோணுதோ அந்த டைம் இதை போயிட்டு சர்ச் பண்ணுங்க. அதுக்குள்ள ரிசோர்ஸ் புக் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. போன்ல வச்சு ரீட் பண்ணுங்கடா. ஏன் போன்ல வச்சு என்னென்ன எல்லாம் பார்க்கணும் தானே நம்ம இல்லையா? போன்ல வச்சு எவ்வளவு விஷயம் பாக்குறோம். அது பாக்குற நமக்கு ஃபேஸ்புக்ல போற ஒரு போஸ்ட ஃபுல்லா வாசிக்கிற நமக்கு யாரோ ஒரு புள்ள நமக்கு அனுப்புற அந்த மெசேஜ் வந்து அதே அவ்வளவு பெரிய பந்தியா அனுப்புற மெசேஜ வாசிக்கிற நமக்கு என் ரிசோர்ஸ் புக்கை வாசிக்கிறதா அது கொஞ்சம் கலர் கலரா தானே இருக்கு. அதை போன்ல வச்சு வாசிங்க, பிரச்சனை ஒண்டி, சரியாடா? அதுல வந்து அப்டேட்ஸ் வந்துச்சா இருந்தால் அப்டேட் ஆகிருக்கு. சோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நான் ரிசோர்ஸ் புக்கை பிரிண்ட் பண்ண சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு, சரியாடா? ரிசோர்ஸ் புக் நீங்க பிரிண்ட் பண்ண தேவை. உங்களோட கையில என்ன இருக்கணும்னு கேட்டா, உங்களோட கையில என்ன இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு நான் தார இந்த புக் இருக்கணும். கேட்டா இந்த புக் இருக்கு. இந்த புக்ல என்ன இருக்கு, உங்களுக்கு தேவையான நோட்ஸ் அவ்வளவுமே இருக்க போகுது. அவ்வளவு நோட்ஸுமே இருக்க போகுது. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒவ்வொரு நோட்ஸ் ஒவ்வொரு தியரி பார்ட் முடிஞ்ச உடனே அதுல வந்து வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்விகள் எல்லாமே இதுல இருக்க போகுது. பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ போட்டு ஒவ்வொரு பாஸ் பேப்பர் கேள்வி வருஷத்தொடங்கி போட்டிருக்க போறோம். செக் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு வருஷமாக போட்டிருக்க. சோ அந்த கேள்விகள் எல்லாமே இதுல இருக்க போகுது. சோ அப்ப உங்களுக்கு பாஸ் பேப்பர் புக் வாங்க வேண்டிய தேவையும் இங்க இல்ல. பாஸ் பேப்பர் புக் வாங்க வேண்டிய தேவையும் இங்க இல்ல. நீங்க செய்ய வேண்டியது இந்த புக்குக்கு கூட இன்னொரு காப்பி வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த புக்கு கூட என்ன செய்யணும்னா இன்னொரு காப்பி ஃபாலோ பண்ணணும். அதுல என்ன அதுல நீங்க செய்ய போற வேலை என்னன்னு சொன்னால், நான் இந்த புக்குக்கு மேலதிகமாக முக்கியமான சில விஷயத்தை பத்தி கதைக்க கூட அதை நான் காப்பியில் எழுத சொல்லுவேன். இந்த புக்ல இருக்கிற விஷயத்துக்கு மேலதிகமாக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் விளங்கப்படுத்திட்டு அதெல்லாம் கொப்பில நோட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க அதான் அந்த கொப்பில எழுதுவீங்க. ஒன்று. அடுத்தது என்னண்டா பிள்ளைகள், இது நீங்க இதுக்கு முதல் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இது எந்த மெத்தட். நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ஃபர்ஸ்டுக்கு நான் நீங்க அப்படியே படிப்பிச்சுட்டு போகக்குள்ள அணுவின் உபதுணிக்கைகள்ல கண்டுபிடிப்புங்கிற தலைப்புக்கு கீழே இலத்திரன் கண்டுபிடிப்புங்கிற கன்செப்டை பத்தி கதை. அந்த இலத்திரன் கண்டுபிடிப்புங்கிற கன்செப்ட் முடிஞ்ச உடனே அந்த இலத்திரன் கண்டுபிடிப்புங்கிற கன்செப்டை அடிப்படையாக வச்சு வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்வியெல்லாம் நான் பின்னால போட்டிருக்கேன் தானடா. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கொப்பில அதுல முதலாவது கேள்வி இருக்கும், அணுவின் கரு இவற்றால் தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, நீங்க பார்க்கலாம். நான் புக் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்க பார்க்கலாம், சரியாடா? நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, கொஸ்டின் நம்பரை போட்டு அந்த கொப்பில கொஸ்டின் நம்பரை போட்டு இந்த முதலாவது கேள்விக்கு இந்த விட ஏன் வந்துச்சு, இந்த கேள்வி என்னத்தை கேட்கிறார், இதுக்கு எப்படி இந்த கேள்விக்கு நான் ஆன்சருக்கு போகணும், இந்த கேள்விக்கு ஏன் இந்த விட சரி, ஏன் இந்த விட பிழை அப்படிங்கிற எலாபரேஷன் நீங்க எழுத போறீங்க. ஏன் இது சரி, ஏன் இது பிழை அப்படின்னு சொல்ற எலாபரேஷன் ஒன்று நீங்க எழுத போறீங்க. நான் சொல்றது விளங்குதான்? இப்படிங்கிற எலாபரேஷன் ஒன்று நீங்க எழுத போறீங்க. இப்படி இந்த 44 வருஷமும் வந்திருக்கக்கூடிய எல்லா எம்சிக்யூக்கும் நீங்க எலாபரேஷன் உங்களோட கொப்பில நீங்க எழுதின உங்களோட ஓன் எலாபரேஷன் இருக்கு. இப்ப யோசிச்சு பாரு, நீ படிச்சுட்டு போறாய், ஏதோ ஒரு நாள் படிச்சுட்டு போகக்குள்ள இந்த கேள்விக்கு ஏன் ஆன்சர் வருதுன்னு உங்களுக்கு விளங்கல்ல, எனக்கிட்ட வந்து மெசேஜ் போடுறீங்க, நான் மெசேஜ பாக்குறேன், இது இப்ப உங்களுக்கு விளங்கியே ஆகணும். என்ன செய்வீங்க? நீங்க எழுதின எலாபரேஷன் உங்களோட கையில இருக்கு தம்பி, இதை ஓபன் பண்ணு. எஸ், நீ இப்ப எழுதி வச்சிருப்ப உண்ட ஓன் எலாபரேஷன்.
எழுதி வச்சிருப்பாய். அப்ப நீ வாசிச்சு நீயே உனக்கு வழங்கி கொள்ளலாம். அதே போல கேள்விக்கு விளக்கம் எழுதுற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கணும், சரியா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு நீ எஃபர்ட் போட்டு எழுதியிருந்தா என்று சொன்னால் அந்த கான்செப்ட் என்ன செய்யும், உனக்கு ரொம்ப நல்ல கிளியரா உனக்கு அது வந்து கிளிக் ஆகும். நீ தெளிவாக அந்த கான்செப்ட் நீ எழுதியிருந்தால் அந்த விஷயம் என்ன செய்யுண்டா உனக்கு அவ்வளவு கிளியராக உனக்கு அது வழங்கி இருக்கின்றது. நான் சொல்றது விளங்கிச்சா வழங்கலையா? அப்படி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சா வழங்கலையா? நான் சொன்னது இப்ப விளங்கிச்சுன்னு சொல்றாங்களே எத்தனை பேர்? நான் சொல்ற பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? நான் இப்ப சொன்ன ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டும். ஒரு நாளும் பிள்ளைகள் ஓ லெவல் ரிசல்ட்ஸை பத்தி யோசிக்காதீங்க. ஒரு நாளும் யோசிக்க வேணாம். ஓ லெவல் ரிசல்ட்ஸுக்கும் ஏ லெவலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓ லெவல் சொல்றது பாடமாக்குற ஒரு இடம்டா. அது நீ வந்து நோட்ஸ படிச்சிருப்ப, எக்ஸாமுக்கு போயிருப்ப, இது செஞ்சிருப்ப. ஏ லெவல் அது இல்ல. ஏ லெவல் உன்னோட எஃபர்ட் தான் உன்னோட ரிசல்ட்ஸை தீர்மானிக்கும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும். என்னன்னு கேட்டால் செக் பண்ணி கொள்ளுங்க. இது என்னன்னு கேட்டால் இதை விட ஒரு பெரிய புக் இது. என்கிட்ட வந்து ஒரு பார்ட் இல்லை இப்ப. இது என்னன்னு கேட்டா பிள்ளைகள், நான் உங்களோட வயசுல எழுதின ஒரு புக் தான் இது. நான் வந்து உங்களோட வயசுல உங்கள மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்கு ஏ லெவலுக்கு வந்துட்டு நான் எழுதின புக் தான் இது. என்ன புக்ன்னு சொன்னா பிள்ளைகள், கெமிஸ்ட்ரிக்குரிய புக். கெமிஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு தெரியும், யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இந்த 3 வருஷத்திலையும் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்சிக்யூ கேள்வியா நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, ஒவ்வொரு எம்சிக்யூ கேள்வியா நான் இப்ப சொன்னது போல எலோபரேஷன் எழுதி வர பழக்கம் எனக்கு அப்ப இருந்தே இருக்கு. அந்த எலோபரேஷனை நான் ஒவ்வொரு கேள்வியா எழுதி அதை வந்து நான் ஃபைனலா என்ன செஞ்சேன்னு கேட்டால் இப்படி ஒரு புக்காக நான் தொகுத்து சோ இப்படி தொகுத்து இப்ப பப்ளிகேஷன்ல கொடுத்து அந்த புக் வந்து இப்ப வேலைகள் நடந்துட்டு இருக்கு, பப்ளிஷ் ஆகுறது. ஒரு காலத்துல இன்ஷா அல்லாஹ் அந்த புக்கை வச்சு நீங்க படிப்பீங்க. அது எப்ப நான் எழுத துவங்கினதுன்னு சொல்லுங்க, உங்களோட வயசுல பிள்ளைகள், உங்களோட வயசுலதான் நான் இந்த வேலை செய்ய துவங்கினேன். சோ யோசிச்சு பாரு, அது எனக்கு எது வரைக்கும் இன்னும் எனக்கு அது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது. சோ இதுதான் நான் சொல்ற விஷயம். நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னு சொன்னால் அந்த எஃபர்ட் காலம் கடந்து கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் சொல்றது விளங்கிச்சா வழங்கலையா? நான் சொல்றது விளங்கிச்சா வழங்கலையா? எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது விளங்குதாடா? எப்படி படிக்கணுங்கிறது விளங்குதா? நான் ஃபர்ஸ்டுக்கு கதைக்கிற இவ்வளவும் பிள்ளைகள் உங்களை நான் படிக்கிறதுக்கு தயார்படுத்திட்டு இருக்கேன். படிக்கிறதுங்கிறது செகண்ட் பாயிண்ட். நான் உங்களை படிக்கிறதுக்கு இப்ப தயார்படுத்திட்டு இருக்கேன். விளங்குதான் நான் என்ன சொல்றது? இப்படி நீங்க படிச்சு பாருங்க, அதுக்கு பிறகு விளங்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் உங்கள இருக்கு அப்படிங்கிறது. சரியாடா? இப்படி படிச்சு பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும் நம்ம எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கும், எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு விளங்கும் ஒரு காலத்துல. சரியாடா? சோ முதலாவது தலைப்பொண்டு போடுங்க பிள்ளைகள். புக் இருக்கிறாக்கள் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. புக் இல்லாதாக்கள் ஒரு தலைப்பொண்டு போடுங்க. என்ன? சடப்பொருட்கள். சடப்பொருட்கள் ஒரு தலைப்பொண்டு போடுங்க. சடப்பொருட்கள் ஏன்னா குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம். சடப்பொருள் சொன்னா என்ன? போலவெல்ல வந்து இருக்கிற ஆக முதலாவது தலைப்பு சடப்பொருள் என்றால் என்னங்கிறது. சொல்லுங்க பாப்போம், சடப்பொருள் சொன்னா என்ன? சடப்பொருள் என்று சொன்னா என்ன பிள்ளைங்க? சொல்லுங்கடா குயிக்கா. குயிக்கா சொல்லுங்க. திணிவை கொண்டதும் இடத்தை அடைப்பதுமான பொருட்கள் சடப்பொருட்கள் எனப்படும். யா, வரை விலக்கணம் தான். அதுதான் வரை விலக்கணம். சரி சரி, உங்களுக்கு தெரியும் ஓ லெவல்ல இது ஒரு பெரிய கேள்வி, சரியா இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வி. பேப்பர் எடுத்தால் சடப்பொருள் என்றால் என்னங்கிறது ஒரு கேள்வி, சரியா பிள்ளையா? இது ஒரு கேள்வியா இல்லையா? இது ஒரு கேள்வியா இல்லையா? ஓ லெவல்ல சடப்பொருள் என்றால் என்னங்கிறது ஒரு கேள்வியா இல்லையா? இங்க ஏ லெவல்ல இவருக்கு மரியாதையே இல்லை. இவர் நம்ம கணக்கு எடுக்க போறது, இவர் யாருங்கிறது கேட்க போறதும் இல்லை நமக்கு. சரியா? இவர் யாருங்கிறத நம்ம என்ன செய்ய போறதும் இல்லை, ஏ லெவல்ல கேட்க போறது கூட இல்லை. ஆனா நம்ம அப்ப ஏன் சார் நீங்க இதை தாரீங்கன்னு கேட்டால் அது ஒரு ப்ராப்பரான வே இருக்கேடா.
அடிக்கிறதா இருந்தாலும் சாப்பாட்டை போட்டு அடிக்கணும். சரியா பிள்ளையா? நான் சொல்றது சரியா பிள்ளையா? தலை சொன்ன விஷயம் தான். அடிக்கிறதா இருந்தாலும் சாப்பாட்டை போட்டு போட்டு கேட்டை மூடி போட்டு அடிக்கணும். அப்ப அடிக்கிறதுக்கே இவ்வளவு ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லக்குள்ள, இவ்வளவு ஒரு சரியான ஒரு வழிமுறை இருக்குன்னு சொல்லக்குள்ள, கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்டா அதுக்குன்னு ஒரு 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 வழி ஒன்று இருக்கா இல்லையா? அதுக்குன்னு ஒரு ஓர்டர் இருக்கா இல்லையா? அந்த ஓர்டர் தான் இவன். சரியாடா? சோ எனக்கு செல்ல பிள்ளைகள், உலகத்துல இருக்கிற பொருட்கள் இருக்கு தானே, உலகத்துல நம்ம காணக்கூடிய எல்லாமே, இந்த அண்ட சராசரத்துல இந்த உலகம் முழுக்க நம்ம காணக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ரெண்டா பிரிக்கலாம். என்னென்ன பிள்ளைகள்? என்னென்னவா பிரிக்கணும் அந்த ரெண்டு சொல்லு. கிளாஸ்ல பேசுங்க. நீங்க பேசுறத வச்சுதான் நான் கிளாஸை கொண்டு போவேன். நீங்க எவ்வளவு குயிக்கா பேசுறீங்களோ அவ்வளவு குயிக்கா அடுத்த டாபிக் போகும். நீங்க பேசலன்னா நான் அங்கே நிப்பேன். உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே நான் ரெண்டா பிரிக்கிறேன். என்ன ஒன்று என்ன பிள்ளைகள்? சடப்பொருள். அடுத்தது என்னடா? சக்தி. கொண்டு வந்த சடப்பொருள். அடுத்தது என்னன்னு சொல்லுங்க? சக்தி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம், இந்த சடப்பொருள் சொன்னா என்னன்னு கேட்டால் நமக்கு தெரியும் இல்லையா? சடப்பொருள் சொல்றது நம்ம வரைவிலக்கணம் சொல்லுவோம், திணிவை கொண்டது, இடத்தை அடைப்பதுமான பொருட்கள் சடப்பொருட்கள் எனப்படும். எஸ், அந்த வரைவிலக்கணம் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கர் என்னன்னு சொல்லுங்க? ஒரு சடப்பொருள். எப்படி சொல்றீங்க சார் கேட்டால், நான் இவரை தராசுல வைக்கிறேன், என்ன செய்வார்? இவருக்கு ஒரு திணிவு தராசு காட்டும். சரி, இவர் இந்த இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ்ல, இவ்வளவு பெரிய இந்த அண்ட சராசரத்துல, இவ்வளவு பெரிய இந்த உலகத்துல, இந்த வளிமண்டலத்துல இவருக்குன்ற ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரா இல்லையா? நான் கேட்கிறேன், இவர் இருக்கிற இந்த மார்க்கர் இருக்கிற இடத்தை சுத்திதான் வழி இருக்கே தவிர இந்த மார்க்கருக்குள்ள வழி இருக்காடா? வழி போயிருக்கா இந்த மார்க்கருக்குள்ள? இல்ல இல்லையா? அப்ப இவர் என்ன செய்யறார்? நான் இந்த மார்க்கரை நான் இப்படி அசைக்கிறேன் என்று சொன்னால், இந்த மார்க்கர் இப்ப என்ன சொல்றார்? இவர் சுத்தி இருக்கிற வளிமண்டலத்துக்கிட்ட என்ன சொல்றார்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்படி போக போறேன், எனக்கு நீங்க கொஞ்சம் இடம் தாங்க. இந்த வழி கிட்ட கேட்கிறார், இந்த வளிமண்டலத்துக்கிட்ட சொல்றார். சரியா இல்லையா? அப்ப இவர் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொன்னால், இவர் இந்த உலகத்துல இருக்கணும்னு சொன்னால், இவருக்குன்னு சொல்லி ஒரு இடம் தேவை. இந்த உலகத்துல நான் இருக்கணும்னு சொன்னால் எனக்குண்டு ஒரு இடம் தேவை. நான் ஒரு கூட்ட நெரிசலுக்குள்ளால போகக்குள்ள நான் யாரையுமே இப்ப நான் போகக்குள்ள என்ன செய்யணும்டா? நான் போகணும், கொஞ்சம் இடம் தாங்க விடுங்க, நான் போகணும் சொல்லித்தான் போவேன். ஏன் எனக்கு அப்படியே இந்த மாயமான ஒரு மனிதனை போல எல்லாருக்குள்ளையும் பூந்துட்டு போக இயலாது. ஏன் போக இயலாது தம்பி? ஏன் என்று சொன்னால், நான் ஒரு சடப்பொருள், எனக்கு ஒரு இடம் தேவை இந்த உலகத்தில். நான் எங்க இருக்கிறதா இருந்தாலும் எந்த இடத்துக்குள்ள இன்னொரு ஆள் வர இயலாது. சரியா பிள்ளையா? நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? நான் சொல்றது கிளியரா விளங்கிச்சா விளங்கலையா? சோ அப்ப சடப்பொருள் சொல்றது நான் உலகத்துல காண்ற எல்லாமே, நான் ஒரு சடப்பொருள், நீ ஒரு சடப்பொருள், நீ உன கையில வச்சிருக்கிற போன் ஒரு சடப்பொருள், எனக்கு முன்னுக்கு இருக்கிற கேமரா ஒரு சடப்பொருள், லேப்டாப் ஒரு சடப்பொருள், இந்த புக் ஒரு சடப்பொருள், பென் ஒரு சடப்பொருள், இந்த கொப்பி ஒரு சடப்பொருள். சரியா பிள்ளையா? எல்லாமே சடப்பொருள். ஏன்? அவருக்கு ஒரு திணிவு இருக்கார், அதே போல அவருக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை இந்த உலகத்துல அடைச்சு வச்சிருக்கார். சரியா இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன் தம்பி, ஒரு டார்ச் லைட்டை கையில எடுத்து ஒரு தராசில கொண்டு போயிட்டு டார்ச் லைட்டை வச்சுப்பார். டார்ச் லைட்டை வச்சு அந்த டார்ச் லைட் என்ன செய்யும்டா? தராசில ஒரு வாசிப்பை காட்டும். ஏன்? டார்ச் லைட் ஒரு சடப்பு. இப்ப அந்த டார்ச்சை நான் ஆன் பண்ணிட்டு அதுல இருந்து லைட் வரும் தானே, அந்த லைட்டை போயிட்டு தராசுல பிடிக்கிறேன், என்ன ஆகும்டா? தராசு வாசிப்பு காட்டுமா? அந்த டார்ச்சை கொண்டு போயிட்டு நான் தராசுல பிடிக்கிறேன், அந்த தராசு வாசிப்பு காட்டுமா? வாசிப்பு காட்டினா தான் லேஸ் இல்லையா? அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? 1 கிலோ சீனி கேட்டு வந்தா கொஞ்சம் சீனியை பிடிச்சு டார்ச் அடிச்சு பிடிச்சிருந்தா சரி, அப்படியே பிடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? அது 1 கிலோன்னு காட்டும். அப்படி பார்த்தா எல்லாருமே இங்க என்ன அம்பானி, எலான் மஸ்க் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. சரியா இல்லையா? நான் சொல்றது விளங்கிச்சா விளங்க இல்லையா? அப்ப நான் இப்ப பிடிச்ச இந்த டார்ச்ல இருந்து வந்த லைட்டுக்கு திணிவு இல்லை. சரியா பிள்ளையா? நான் இப்ப பிடிச்ச இந்த டார்ச்ல இருந்து வந்த லைட்டுக்கு என்ன இல்லடா? திணிவு இல்லை. இது கிளியரா? நான் சொல்ற விஷயம் கிளியரா? திணிவு இல்லைங்கிறது கிளியரா? ஓகே, கிளியர் ரைட்? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம் தம்பி, நிறைய படிச்சுட்டு மண்டை உடைக்க தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். இப்ப இந்த சின்ன வயசுல இப்பயும் சில பேர் வீட்டுல இருக்கலாம், இந்த சின்ன வயசுல அந்த குளிக்கிற டைம்ல, பாத்ரூம்ல குளிக்கிற டைம்ல நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். இந்த வீடுகள்ல அந்த பழைய ஓட்டு வீடுகள் இது நிறைய பார்க்கலாம்.
வீடுகள்ல அந்த ஓட்டுல இருந்து ஒரு சின்ன ஒரு துளை ஒன்று இருக்கு. அப்படியே அந்த சூரிய ஒளி அப்படியே சரக்கு நீங்க அடிச்சிருக்கு. அப்படியே ஒரு கோடு மாதிரி நமக்கு முன்னுக்கு போகும். அப்படியே தண்ணி தெரிக்கும் அந்த ஒளிக்குள்ளார. எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி? எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? ஓகே, இப்ப நான் கேட்கிறேன், நம்ம அப்படியே பார்த்துட்டு நிக்கக்குள்ள நம்ம குளிச்சிட்டு இருப்போம். நம்மள படுற தண்ணி எல்லாம் அப்படியே தெரிச்சு அந்த அப்படியே போற இந்த லைட்டுக்குள்ளால எல்லாம் அது தெரிச்சு போகும். இப்ப நான் கேட்கிறேன், இது இப்படி இந்த தண்ணி இப்படி தெரிச்சு போகக்குள்ள இந்த லைட் சென்னிச்சா, எக்ஸ்கியூஸ் மீ, 2 இடம் நீங்க இதுக்குள்ள போக வேணாம் இந்த சொல்லி தண்ணி கிட்ட சென்னாரா? இல்ல நீ அந்த லைட்டுக்குள்ள அப்படியே பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், அப்படியே நிறைய துகள்கள் அப்படியே அசைஞ்சு தெரியும், சரியா இல்லையா? இந்த லைட் சென்னிச்சா, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் துகள்ஸ், நான் இதால போக போறேன், சோ எனக்கு கொஞ்சம் இடம் தாங்க இந்த சொல்லி இந்த லைட் சென்னாரா? சென்னாரடா? சென்னாரா பிள்ளைய சொல்லுங்க, சென்னாரா? சோ இந்த லைட் அசைறதுக்கு, இந்த லைட் வாழ்றதுக்கு, இந்த லைட் இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு இடம் தேவையில்லை. சோ சடப்பொருளா இருந்தால் அவர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு, அவர் வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, அவருக்கு ஒரு திணிவு இருக்கும். அதுவே சக்தியாக இருந்தால் அவருக்கு அப்படி ஒரு இடம் தேவையும் இல்லை, அவருக்கு திணிவும் இல்லை. இதுதான் சடப்பொருளுக்கும் சக்திக்கும் இடையிலான வித்தியாசம். இது எனக்கு 100% கிளியர் சார். சொல்றாங்களே தெரிஞ்சு 100% எனக்கு இது இந்த விஷயம் கிளியர். கிளியர் இல்லையா? ஓகே, இப்ப நான் கேட்கிறேன், சடப்பொருட்களை நம்ம அதுல இருக்கக்கூடிய துணிக்கைகள் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம சடப்பொருட்களை என்ன செய்வோம்னு கேட்டால், சடப்பொருட்களை வந்து அதுல இருக்கக்கூடிய துணிக்கைகள், ஏன்னா சடப்பொருட்கள் துணிக்கைகளால ஆக்கப்பட்டிருக்கு, நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல படிக்கலாம். அதுல இருக்கிற துணிக்கைகள் வந்து எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம சடப்பொருட்களை வந்து சில வகைகளாக பிரிப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, எத்தனை வகையாக பிரிப்போம் சடப்பொருட்களை? எத்தனை வகையாக பிரிக்க போறோம்டா? 3 வகையாக பிரிக்க போறோம். சரி, என்னென்னையா பிரிக்க போறோம்? என்னென்ன வகை? ஒன்று வந்து திண்மம் சாலிட், அடுத்தது வந்து திரவம் லிக்விட், அடுத்தது வந்து கேஸ் வாயு, சரியா இல்லையா? சோ சடப்பொருட்கள் நம்ம 3ஆ பிரிப்போம். அது எதிண்ட அடிப்படையில பிரிப்போங்கிறது நமக்கு தெரியும். எதிண்ட அடிப்படையில பிரிக்க போறோம், அதுல இருக்கக்கூடிய துணிக்கைகளோட ஒழுங்கமைப்பின் அடிப்படையில சடப்பொருட்கள் 3 விதமாக பிரிக்கப்படும். என்னென்னடா? ஒன்று திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது வந்து வாயு. சோ எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், சடப்பொருளுக்கு கீழே கிளியரா எழுதி கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட் எழுதுங்க பிள்ளைகள். சோ கெமிஸ்ட்ரியில வந்து அழகழகாக கலர் பென்ஸ் எடுத்துட்டு வாங்க கிளாஸுக்கு வரக்குள்ள. ஹைலைட்டர் கொண்டு வாங்க. என்று சொன்னால் கொப்பி பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், புக் பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். அப்பதான் என்ன செய்யலுண்டா, நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு விருப்பமாவது வரும். சரியா இல்லையா? நான் சொல்றது விளங்குதா? எழுதி கொள்ளுங்க. திணிவை கொண்டது அந்த சோ அதுல வந்து புக் இருக்கிறாக்கள் என்ன செய்யலாம், சடப்பொருட்கள் இந்த தலைப்பு போட்டதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும், அதுல எழுதி கொள்ளுங்க. கொப்பியில் எழுதுறாக்கள் என்ன செய்யுங்க, சடப்பொருள் தலைப்பு போட்டதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க, திணிவை கொண்டது. வெளியில், வெளி என்று சொல்றது என்ன பிள்ளைகள்? வெளியில், வெளி என்று சொன்னா வெளியே அதா இல்ல, வெளி என்று சொல்றது வந்து நம்ம செல்லக்கூடிய இந்த யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரம். வெளியில் இடத்தை அடைப்பதுமான பொருட்கள். திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை அடைப்பதுமான பொருட்கள். திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை அடைப்பதுமான பொருட்கள் சடப்பொருட்கள் எனப்படும். திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை அடைப்பதுமான பொருட்கள் சடப்பொருட்கள் எனப்படும். சரியாடா? ஏதாவது குழப்பம் இருக்கு? எழுதி முடிச்சிட்டீங்களா பாயிண்ட்? சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப சொல்லுங்க, அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட். சோ புக் இருக்கிறாக்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், புக் இருக்கிறாக்கள் நான் சொல்லிட்டு போகக்குள்ள அது புக்ல இருக்கான்னு பாருங்க. நான் புக்ல இல்லாத விஷயம் நான் சொல்லக்குள்ள அது எழுதிக்கொள்ளும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க, சடப்பொருட்கள்.
சடப்பொருட்கள் அவற்றின் சடப்பொருட்கள் அவற்றின் துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பின் அடிப்படையில். சோ நீங்க புக் வச்சிருக்கிறார்கள் பார்க்கலாம், அந்த துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பில்ங்கிற வேர்ட் இருக்காது, அதை மட்டும் நீங்க போட்டா சரி. துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பின் அடிப்படையில், துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பின் அடிப்படையில், துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பின் அடிப்படையில் மூன்று வகைப்படும். துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பின் அடிப்படையில் மூன்று வகைப்படும். துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பின் அடிப்படையில் மூன்று வகைப்படும். சோ நம்பர் 1 எழுதி கொள்ளும் பிள்ளைகள். நம்பர் 1 திண்மம். பக்கத்துல பிராக்கெட்ல எழுதுங்க solid. திண்மம் பிராக்கெட்ல எழுதுங்க solid. நம்பர் 2 எழுதுங்க பிள்ளைகள் திரவம். பக்கத்துல எழுதுங்க liquid. பக்கத்துல எழுதுங்க என்ன liquid சொல்லி எழுதுங்க. திரவம் பக்கத்துல பிராக்கெட்ல போடுங்க liquid. அடுத்தது வந்து வாயு, பக்கத்துல பிராக்கெட்ல போடுங்க gas. solid, liquid, gas என்று சொல்லி எழுதுங்க. solid, liquid, gas. சோ இவ்வளவு கிளியரா எழுதி முடிச்சாக்கள் எத்தனை பேர்? கிளியரா எழுதி முடிச்சிட்டான்னு சொல்றேன். எத்தனை பேர் கையில புக் இருக்கிறாக்களுக்கு விளங்குதான் நான் எப்படி எழுத சொல்றேன்னு சொல்லி? கையில புக் இருக்கிறாக்களுக்கு விளங்கிதான் நான் எப்படி எழுத சொல்றேன்னு சொல்லி? ஓகே ஓகே, குட் குட். லேசா இருக்கா புக்கை வச்சு எழுதுறது பிள்ளைகள்? லேசா இருக்கா, எஃபெக்டிவா இருக்கா புக்கை வச்சு நீங்க எழுதுறது? ஓகே சரிடா. இப்ப அடுத்த ஒரு தலைப்பு போடுங்க. அடுத்த ஒரு தலைப்பு போடுங்க. மூலகம். அடுத்த ஒரு தலைப்பு போடுங்க மூலகம். நான் வந்து நான் எனக்கு என்னன்னு கேட்டா, எனக்கு ரெண்டு விஷயத்தை நான் நீங்க வேறுபடுத்தி காட்டணும் பிள்ளைகளுக்கு. ஏன்னா எப்படி பிள்ளைகள் படிச்சிருக்குன்னு தெரியாது, நான் அந்த ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டணும். யாருன்னு கேட்டால், ஒன்று மூலகம், அடுத்தது அணு. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரெண்ட் நான் சொல்லணும். சரி, அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரெண்ட ஒரு பிள்ளைக்கு தெளிவா சொல்லி கொடுக்கணுங்கிற தேவை ஒன்று இருக்குடா. இதுக்கு ஒவ்வொரு சார்மாரும் ஒவ்வொரு மெத்தட ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து நல்லா சாப்பிடுவேன். சரியா, நல்லா சாப்பிடுறாங்க எத்தனை பேர் இருக்கீங்க இதுல? சாப்பாடு என்று சொன்னா என்ன ஒரு கவலை என்று சொன்னாலும் சரி, என்ன ஒரு கஷ்டம் என்று சொன்னாலும் சரி, எனக்கு சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொன்னா போதும் சார், நான் சந்தோஷம் அடைவேன் சொல்லாலும் எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, அப்ப நல்லா சாப்பிடுவீங்க, அப்படித்தானடா? நல்லா சாப்பிடுவீங்க. இப்ப நான் கேட்கிறேன், சாப்பாட்டை வச்சுதான் நம்ம கெமிஸ்ட்ரி படிக்க போறோம். சாப்பாட்டை வச்சுதான் நான் இதை விளங்கப்படுத்துறேன். நல்லா செக் பண்ணுங்க பிள்ளைகள். நான் அவ்வளவு அழகாவெல்லாம் வரைய மாட்டேன். ஏன்னா நான் வந்து மனிதனை வரைய சொன்னாலே இந்த மாதிரி வரைஞ்சி கைகால் வைக்கிறாள் நான். சரியாடா? மனிதன் வரைய சொன்னாலே இந்த மாதிரி வரைஞ்சி கைகால் வைக்கிறாள். சோ எனக்கிட்ட நீங்க நல்ல டிராவிங் எல்லாம் எதிர்பார்த்துடாதீங்க, நான் சும்மா வரைகிறேன் கவனி. சரியா பிள்ளை? என்னன்னு கேட்டால், ஒரு பிளேட் ஒன்று இருக்கு, அதே போல இன்னொரு பிளேட் ஒன்று இருக்கு, ரெண்டு பிளேட் இருக்கு. சார் இவ்வளவு பெரிய பிளேட்லயா சார் சாப்பிடுவீங்க என்று சொன்னால், சாப்பிடலாம் தானே. ஃபுடிஸ்ட் கேட்டு பாருங்க, சாப்பிட இயலுமா இல்லையா? இதெல்லாம் சின்ன பிளேட். சரியாடா? இப்ப என்னன்னு கேட்டால், நான் வந்து ஒரு பிளேட் முழுக்க என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னால், ஒரு பிளேட் முழுக்க என்ன வச்சிருக்கேன்? சோறு என்று சொல்லி வச்சிருக்கேன். ஒரு பிளேட் முழுக்க என்ன வச்சிருக்கேன்? சோறு. சரியாடா? சோறு. அதே போல ஒரு பிளேட் முழுக்க நான் என்ன வச்சிருக்கேன்னு சொன்னா, நூடுல்ஸ் வச்சிருக்கேன். ஒரு பிளேட் முழுக்க சோறு, இன்னொரு பிளேட் முழுக்க என்ன இருக்கு? நூடுல்ஸ் இருக்கு. சரியாடா? நான் சொல்றது விளங்கிச்சா? இத கவனிங்க பிள்ளைகள். இப்ப நான் கேட்கிறேன் என்ன கேட்டால், சும்மா கவனிங்க.
சோறு என்று சொன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும் தம்பி? இப்படி நிறைய இப்படி சோறு சோறு சோறாக ஒரு நிறைய சோற்று பருக்கைகள் இப்படி இருக்கு. சரியா பிள்ளையா? நிறைய சோற்று பருக்கைகள் என்ன செய்யும் இதுக்குள்ள வந்து இப்படி இருக்க போகுது. சோறு என்று சொன்னா நிறைய சோற்று பருக்கைகள் இப்படி இருக்கு. நான் சொல்றதுல ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. நிறைய சோற்று பருக்கைகள் இருக்கு. சரியா இல்லையா? அதே போல நூடுல்ஸ் என்று சொன்னால் இப்படி நிறைய நூடுல்ஸ் இப்படி இருக்க போகுது. நிறைய நூடுல்ஸ் வந்து இப்படி இருக்க போகுது. நிறைய நூடுல்ஸ் வந்து இப்படி இருக்க போகுது. நிறைய நூடுல்ஸ் இப்படி இருக்க போகுது. சரியாடா? இப்ப நான் என்ன சொல்லுவேன் சொன்னால் தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல வந்து இப்படி நிறைய சோற்று பருக்கைகள் இருக்கு தானே. இதுல ஒவ்வொரு சோற்று பருக்கையும் நான் என்ன சொல்ல, இது ஒவ்வொன்றும் என்ன சோற்று பருக்கை. இந்த சோற்று பருக்கை நீங்க எதுக்கு நீங்க உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னால் ஒரு அணு என்று சொல்லி எடுங்க. இது ஒரு அணு. அப்ப இது என்ன பிள்ளைகள்? இது ஒரு அணு. இது ஒரு அணு. அதே போல இது என்னன்னு சொல்லுங்க, இது ஒரு அணு. இப்படி ஒரே மாதிரி இருக்கிற நிறைய அணுக்களை சேர்த்து நான் என்ன பேர் சொல்லுவேன் கேட்டால் அதுக்குத்தான் நான் சொல்ற பேர் என்னன்னு கேட்டா மூலகம். அதுக்குத்தான் நான் சொல்ற பேர் என்ன பிள்ளைகள்? மூலகம். சரியாடா? அதே போல இது வந்து நூடுல்ஸ்ல வந்து இது ஒரு அணுவாக இருக்கும். இது ஒரு அணு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நூடுல்ஸ்ங்கிறது மூலகம் அணு இல்ல. ஒரு குழப்பிட வேணாம். ஒரு சார் வந்து இப்படி படிப்பிச்சாரெல்லாம் சொல்லிடாதீங்க. சரியா? சார் வந்து சோறுங்கிற ஒரு மூலகம், இந்த சோற்று பருக்கைன்ற அணு அப்படின்னு படிப்பிச்சான்னு சொல்லிடாதீங்க. நான் வந்து என்ன செய்யறேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். நான் வந்து இதை இப்படி கதைக்கக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் நான் ஒவ்வொன்றாக கதைச்சால் அந்த ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அணுவாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அது மொத்தமா சேர்த்து என்ன பேர் சொல்லுவேன்? சோறு என்று சொல்லுவேன். இதுவும் இதையும் சோறு என்று தான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஆளை தனித்தனியா கதைக்க போனாலும் இதுக்கும் பேரு சோறு தான். மொத்தமா சேர்த்து சொன்னாலும் அதுக்கு பேரும் சோறு தான். சரியா இல்லையா? ஆனா தனித்தனியா நான் மென்ஷன் பண்றது இது அணு என்று சொல்லுவேன். இதை வந்து மொத்தமா சேர்த்து மூலகம் என்று சொல்லுவேன். அதே போல நூடுல்ஸ் நான் எடுத்தால் இது ஒரு அணு என்று சொல்லுவோம். அதே போல இவரை நான் தனியே கதைச்சா இது ஒரு அணு என்று சொல்லி கதைப்போம். அதே போல வந்து இவரை தனியே கதைச்சா இது ஒரு அணு என்று சொல்லி கதைப்போம். எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக நான் என்ன சொல்லுவேன் என்று கேட்டால் இவர் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? மூலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கல? இது வரைக்கும் நான் சொல்றதுல ஏதாவது குழப்பம் இருந்தால் சார் விளங்கல்ல ஒரு மெசேஜ் வந்து போடுங்க. இது வரைக்கும் நான் கதைச்சதுல ஏதாவது குழப்பம் இருந்தால் சார் விளங்கல்ல ஒரு மெசேஜ் வந்து போடுங்க. இல்ல விளங்கிட்டுண்டா சார் விளங்கிட்டு எஸ் ஒரு மெசேஜ் வந்து போடுங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்க பிள்ளைகள். ஏன்னா நீங்க சொல்றதை வச்சுதான் நான் அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, இப்ப கவனிங்கடா. இப்ப கவனிங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம்? இத வந்து மாத்திக்கொள்வோம். இது சோறு இல்ல. இது என்ன இல்லப்ப? சோறு இல்ல. இது யாரு? சரி இருக்கட்டும், 1 minute. இது யாரு? சோறு. சரி, இப்ப யோசிங்க. இந்த சோறு இருக்குத்தானே தம்பி? இந்த சோறு இருக்குத்தானே? இவருடைய டேஸ்ட் வந்து யாரு டேஸ்ட் என்று சொல்லுங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு சோற்று பருக்கையிடையும் டேஸ்ட் தானே இவர டேஸ்ட். சொல்றது விளங்குதா? இதுல இருக்கிற தனிய ஒரு ஆள் எடுத்து சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருதோ அதுதான் இவர மொத்தமான டேஸ்ட். சரியா இல்லையா? அப்ப ஒரு அணுவின் இயல்பு தான் அந்த மூலகத்தின் இயல்பு. நான் சொல்றது விளங்குதா? அதே போல பாருங்க, ஒரு நூடுல்ஸ் டேஸ்ட் தானே ஒவ்வொரு நூடுல்ஸாக நான் தனித்தனியா கதைக்கிற அந்த நூடுல்ஸ் டேஸ்ட் தானே தம்பி இந்த நூடுல்ஸ் மொத்தமான டேஸ்ட். சொல்றது விளங்குதாடா? இப்ப யோசிங்க, நான் சொல்றத பாருங்க. இப்ப நான் சொல்றத கேளுங்க. நான் வந்து இந்த நூடுல்ஸ்ல கொஞ்சத்தை கொண்டு போயிட்டு சோத்துக்குள்ள போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப என்னால செல்ல இயலுமா இது சோறுன்னு சொல்லி? நான் கேட்கிறேன், நூடுல்ஸ்ல கொஞ்சத்தை கொண்டு போய் சோத்துக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் செய்யலுமா? மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு எனக்கு வந்தது சோறுன்னு என்னால சொல்லிடுமா? சொல்லுங்க பிள்ளைங்க, எனக்கு சோறு அப்படின்னு சொல்லிடுமா? சொல்லிடுமாடா? இல்ல. அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? எங்கட ஊர்ல அதுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் மங்கோலியன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியாது. சரியாடா? சோ இப்ப இப்படி நாங்க கலந்தமாக இருந்தோம். அப்ப இந்த நூடுல்ஸ் போயிட்டு இந்த சோறுக்குள்ள சேர்ந்துச்சுன்னு சொன்னார், இது 2 பேர் கலந்துச்சுன்னு சொன்னார், வாரது சோறு இல்ல. அப்ப நான் இவரை சோறுண்டு செல்லணுமாக இருந்தால் இதுக்குள்ள யாரு மட்டும் இருக்கணும்? இந்த சோற்று பருக்கைகள் மட்டும் தான் இருக்கணும். வேற யாருமே அதுக்குள்ள கலந்து இருக்கப்படாது. நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? எஸ்ஸா நோவா? நான் அவரை சோறு என்று சொல்லணுமாக இருந்தால் அதுக்குள்ள வந்து சோற்று பருக்கைகள் மட்டும்தான் இருக்கணும்.
வெளியே இருந்து யாருமே அதுக்குள்ள வந்து கலந்திருக்கப்படாது. இது 100% தூய்மையான சோற்றுப்பருக்கை மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கணும். நான் சொல்றது விளையாச்சா? இப்ப நான் கேட்கிறேன், சோ மூலகத்துக்கும் அணுவுக்குமான வரைவிலக்கணம் கேட்டா நான் என்ன சொல்லுவேன் கேட்டா பிள்ளைகள், தூய நிலையில என்ன சொல்லுவேன், ஒரே வகையான அணுக்களை கொண்ட இருக்கிறது எல்லாமே ஒரே ஆளா இருக்கணும் இல்லையா? இருக்கிற எல்லாமே என்ன செய்யணும், ஒரே ஆளா இருக்கணும். அப்ப ஒரே வகையான அணுக்களை கொண்ட தூய நிலையான மூலகம், தூய நிலையான ஒரு கூறுதான் என்னன்னு சொல்லுங்க. ஒரே வகையான அணுக்களை கொண்ட ஒரு தூய பதார்த்தம் தான் யார் என்று சொல்லுங்க, மூலகமாக இருக்கும். அதுக்குள்ள நான் போய் நூடுல்ஸ கலந்தேன்னு சொன்னால் அது சோறு இல்ல, அது மூலகம் இல்லை. அப்ப ஒரே வகையான அணுக்களை மட்டும் கொண்ட தூய பதார்த்தம் தான் மூலகம். இப்ப யோசிங்க பிள்ளைகள், நான் இந்த சோறுங்கிறத அழிக்கிறேன். இப்ப நான் இது என்ன மூலகம் சொல்ல போறேன்னு கேட்டால் சோடியம் சொல்ற மூலகம் சொல்றேன். சோடியம் சொல்ற மூலகம். இப்ப சொல்லுங்க, இந்த சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் இது ஒரு சோடியம் அணுவாக இருக்கும். இது ஒரு சோடியம் அணுவாக இருக்கும். அதே போல இது ஒரு சோடியம் அணுவாக இருக்கும். சரியாடா? அதே போல இந்த நூடுல்ஸ் அப்படின்னு சொல்றவரை நான் என்னன்னு சொல்லி இப்ப சொல்ல போறேன்னு கேட்டால், நூடுல்ஸ் என்று சொல்றவரை இப்ப நான் சொல்ல போறேன் பிள்ளைகள், நைதரசன் அப்படின்னு சொல்ல போறேன். நைதரசன். சரி, இப்ப நைதரசன் என்று சொல்லக்கூடிய இந்த மூலகத்துக்குள்ள யார் இருக்குன்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொன்றும் என்ன, நைதரசன் அணு. நைதரசன் அணு. நைதரசன் அணு. நைதரசன் அணு. நைதரசன் அணு. நான் சொல்றது இப்ப விளங்குதாடா? இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இந்த சோடியம் அணுக்கள் மட்டும் இருக்கிற இடத்துக்குள்ள நான் நைதரசனை கொண்டு போயிட்டு சேர்த்துட்டேன் என்று சொன்னால் நான் சொல்ல இயலுமா இது சோடியம் மூலகம் என்று சொல்ல இயலுமா என்னால? சொல்றது விளங்குதா? நான் வந்து சோடியம் அணுக்கள் மட்டும் இருக்கிற ஒரு இடத்துல நைதரசன் அணுக்களை கொண்டு போயிட்டு சேர்த்துட்டேன் என்று சொன்னால் என்னால செல்ல இயலுமா பிள்ளைகள் இது சோடியம் மூலகம் செல்ல இயலாது. அப்ப நான் இவரை சோடியம் மூலகம் என்று சொல்லணுமா இருந்தால் இதுக்குள்ள யார் இருக்கணும், ஒரே வகையான அணுக்கள் மட்டும், யாரு, சோடியம் மட்டும் தான் இருக்கணும். அதுவும் தூய நிலையில இருக்கணும், வேற யாரும் சேர்ந்திருக்கப்படாது. இப்ப மூலகம் சொல்றது என்னடா, மூலகம் சொல்றது என்ன, ஒரே வகையான அணுக்களை கொண்ட தூய பதார்த்தம் தான் யாரு, மூலகம் சொல்லுது. நான் சொல்றது கிளியரா பிள்ளைகள்? நான் சொல்றது கிளியரா? நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? எஸ்ஸா நோவா? ஓகே, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அப்ப அனண்டு சொன்னா என்னடா, அனண்டு சொல்றது என்ன? இப்ப சொல்ல போறீங்களா மூலகத்தின் அடிப்படை துணிக்கை அணு அப்படின்னு சொல்ல போறீங்களா? அப்படி சொல்ல போறீங்களா? நாங்க இப்படி சொன்னா அதை அப்படியே மாத்தி சொல்ல போறீங்களா? அனண்டு சொன்னா என்னடா? அனண்டு சொன்னா பிள்ளைகள், நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சோறுட டேஸ்ட் யாரோட டேஸ்ட், இதுல இருக்கிற ஒவ்வொரு சோற்று பருக்கையுடையும் டேஸ்ட். அப்ப இந்த சோறுட இயல்பு யாரோட இயல்புன்னு சொல்லுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு சோற்று பருக்கையுடையும் இயல்பு. அப்ப இந்த சோடியம் சொல்ற மூலகத்துல இயல்பு யாரோட இயல்புன்னு சொல்லுங்க, இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சோடியம் அணுடையும் இயல்பு. இதெல்லாம் இரசாயன சேர்வைகள். அப்ப இரசாயன சேர்வைகள் காட்டுற இயல்பு என்னடா, இரசாயன தாக்கங்கள். இப்ப நம்ம இந்த அணுவுக்குரிய வரைவிலக்கணம் என்ன சொல்லுவோம் கேட்டால், குறித்த ஒரு மூலகம் இரசாயன தாக்கத்தில் பங்கு பற்ற தேவையான மிகச்சிறிய துணிக்கை தான் யார் என்று கேட்டால் அணுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிச்சு என்று சொல்றார்கள் எத்தனை பேர் இருக்கு? குறித்த ஒரு மூலகம், இப்படி ஒரு குறித்த மூலகத்திட இயல்பை தீர்மானிக்கிறது தான் இவர். அப்ப அந்த குறித்த மூலகம் ஒரு இரசாயன சேர்வை காட்டக்கூடிய இயல்பு என்ன, இரசாயன தாக்கம். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால், குறித்த ஒரு மூலகம் இரசாயன ரீதியில் தாக்கத்தில் பங்கு பற்ற தேவையான மிகச்சிறிய துணிக்கை தான் யாரா இருக்கும்னு கேட்டால் அணுவாக இருக்கும். நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? நான் இப்ப சொன்ன விஷயம் 100% எனக்கு கிளியர் சார்னு சொல்றாங்க, போடுங்கடா. $100% கிளியர் 100% போடுங்க பிள்ளை.
சரியா? ஓகே, குட். சோ உலகத்துல பிள்ளைகள் இதுவரைக்கும் எத்தனை மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டார். இதுவரைக்கும் எத்தனை வகையான மூலகங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் 118 வகையான மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 118 வகையான மூலகங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு கேட்டால் கண்டுபிடிக்கப்பட்டு. ஆனா இயற்கையில எத்தனை மூலகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால் 100 வகையான மூலகங்கள் மட்டும்தான் இயற்கையில இருக்கு. 118 மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலுமே 100 வகையான மூலகங்கள் மட்டும்தான் இயற்கையில இருக்கு. சரியாடா? 100 அன்னளவாக 100. நம்ம 100 அக்யூரேட்டா சொல்ல மாட்டோம், அன்னளவாக 100. நீங்க அக்யூரேட்டா 92 95ங்கிறதெல்லாம் தேவை ஒண்டி இல்லடா. சரியா? 92 90 அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அன்னளவாக 100 வகையான மூலகங்கள் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு பிள்ளைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? இப்ப எங்க நான் கொஞ்சம் இருங்க பிள்ளைகள். இப்ப எங்க அந்த மிச்சம் 18 மூலகங்கள் எங்க? உதாரணத்துக்கு அந்த 18 மூலகங்கள் எங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டால் யோசிச்சு பாருங்க. ஒருவர் இருக்கிறார் 50 கிலோ, இன்னொரு ஆள் இருக்கிறார் 150 கிலோ. யாரு கூட நாளைக்கு வாழ்வார்? 50 கிலோவா 150 கிலோவா? யாரு கூட நாளைக்கு வாழ்வார்னு சொல்லுங்க. யாரு கூட நாளைக்கு வாழ்வார்? 50 கிலோ. ஏன்? திணிவு கூடினவருக்கு அவர் வாழ்ற நாள் குறை. அதுதான் மூலகங்களுக்கு. அதைத்தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம் சொல்லி தருது. திணிவை கூட்ட விடாதீங்கடா, திணிவை குறைங்க, நீங்க கூட நாளைக்கு வாழலாம். சரியாடா? சோ திணிவு கூடின மூலகங்கள் யாரு? இந்த 18 மூலகங்களும் திணிவு நல்லா கூடின மூலகங்கள். அந்த மூலகங்களுக்கு வாழ்தகவு நல்ல குறை. அப்ப ஏதாவது ஒரு தாக்கத்துல இந்த மூலகம் உருவாகும் சொன்னால் உருவான அடுத்த செகண்டே வேறொரு ஆளா மாறுவார். சோ திணிவு கூட இருக்கிறதால அந்த மூலகங்களுக்கு வாழ்தகவு குறைய, அதனால இந்த 18 மூலகங்கள் நம்ம இயற்கையில பார்க்க இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் சொல்றது விளங்கிச்சா பிள்ளை? நான் சொல்றது விளங்கிச்சா? நான் டக்குன்னு இன்னொரு தடவை சொல்றேன், கவனிங்க. இந்த அணுன்னு சொல்றது என்னன்னு கேட்டால் இவர இயல்பை தீர்மானிக்கிறது இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளும். அப்ப இது சோடியம் சொல்லக்குள்ள அல்லது ஒரு மூலகம் சொல்லக்குள்ள அது ஒரு இரசாயன கூறு. அப்ப இரசாயன கூறு காட்டக்கூடிய இயல்பு என்னன்னு கேட்டால் இரசாயன கூறு ஒரு ஆள் காட்டக்கூடிய இயல்பு என்னன்னு கேட்டால் இரசாயன தாக்கம். அப்ப இவர இரசாயன தாக்கத்தை நிகழ்த்துறவர் யார் என்று கேட்டால் இந்த அணுக்கள் தான், இந்த ஒவ்வொரு கூறும். அதனால நம்ம அணுவுக்கு என்ன பேர் சொல்லுவோம் கேட்டால் இரசாயன ரீதியில் தாக்கத்தில் பங்கு பற்ற தேவையான ஒரு மூலகத்தின் மிகச்சிறிய துணிக்கை தான் யார் என்று கேட்டால் அணுவாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? இதுல நம்ம மூலகங்களுக்கு உதாரணமாக நம்ம யார சொல்ல இயலும் கேட்டால் மூலகங்களுக்கு உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் சொல்லலாம். சோடியம் ஒரு மூலகம். அதே போல நைதரசன் ஒரு மூலகம். நான் N2 சொல்லி எழுத இயலாது. N2 எழுதினா அது ஒரு மூலக்கூறு. நம்ம அடுத்ததா பார்க்கலாம். இது தனியா ஒவ்வொரு அணுவாகத்தான் கரைக்கும், ஒவ்வொரு ஆளத்தான் கரைக்கும். சோடியம் ஒரு மூலகம், நைதரசன் ஒரு மூலகம், ஐதரசன் ஒரு மூலகம், H2 இல்ல, ஐதரசன் ஒரு மூலகம், ஆக்சிஜன் ஒரு மூலகம், புளோரின் ஒரு மூலகம். இப்படி நம்ம என்ன செய்வோம்? தனித்தனியா கதைக்கிற ஆக்களை தான் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? மூலகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்போம். நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சா விளங்கலையா? சொல்லுங்கடா. நான் சொல்றது கிளியரா விளங்கிச்சா பிள்ளைங்க? ஓகே. இப்ப என்ன செஞ்சு கொள்ளுங்க, கொஞ்சம் எழுதி கொள்வோம். மூலகம் இந்த தலைப்பு போட்டு கீழே எழுதுங்க. மூலகம் இந்த தலைப்பு போட்டு கீழே எழுதுங்க. மூலகம் இந்த தலைப்பு போட்டு கீழே எழுதுங்க. ஒரே வகையான ஒரே வகையான அணுக்களை கொண்ட ஒரே வகையான அணுக்களை கொண்ட ஒரே வகையான அணுக்களை கொண்ட ஒரே வகையான அணுக்களை கொண்ட தூய பதார்த்தம் ஆகும். தூய பதார்த்தம் ஆகும். ஒரே வகையான அணுக்களை கொண்ட தூய பதார்த்தம் ஆகும். தூய பதார்த்தம் ஆகும். கீழே உதாரணம் சொல்லி போட்டுட்டு எக்ஸாம்பிள் சொல்லி போட்டுட்டு எப்படி எழுதுங்க? சோடியம். இது தமிழ்ல எழுதுங்க. சோடியம்
பிராக்கெட்ல போடுங்க Na. ரெண்டாவது உதாரணத்துக்கு என்ன எழுதலாம் நம்ம? மெக்னீசியம். மெக்னீசியம் பிராக்கெட்ல போடுங்க Mg. அதே போல வந்து எழுதலாம் யாருன்னு சொல்லுங்க? குளோரின். குளோரின் இவருக்கு வந்து Cl2 போடுறையான்னு கேட்டா இல்ல, குளோரின் தனியா ஒரு அணுவாகத்தான் எழுதுவோம் குளோரின். அதே போல ஆக்சிஜன். ஆக்சிஜன் இப்படி எழுதும். சரியா? சரியா பிள்ளை? எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அன்னளவாக. 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 அன்னளவாக 100 மூலகங்களாலேயே. ஏன் 100 மூலகங்கள்? 118 வகையான மூலகங்கள் இயற்கையில கண்டுபிடிக்கப்பட்டாலும் 100 தான் இயற்கையில இருக்கு. அப்ப அந்த 100 விதமான மூலகங்கள் தான் இயற்கையில் இருக்குன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற இந்த சடப்பொருட்கள் எல்லாம் ஆக்கினது இந்த 100 பேர் மட்டும்தான். சரியா இல்லையா? சொல்லுதுங்க. அன்னளவாக 100 மூலகங்களாலேயே. 100 மூலகங்களாலேயே எல்லா சடப்பொருட்களும் தோன்றுகின்றது. அன்னளவாக 100 மூலகங்களாலேயே எல்லா சடப்பொருட்களும் தோன்றுகின்றது. அடுத்த பாயிண்ட் எழுதுங்கடா. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. 118 மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் 118 மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் 118 மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் திணிவு கூடிய மூலகங்கள் திணிவு கூடிய மூலகங்கள் திணிவு கூடிய மூலகங்கள் திணிவு கூடிய மூலகங்கள் எழுதுங்க. வாழ்தகவு. திணிவு கூடிய மூலகங்கள் வாழ்தகவு. வாழ்தகவு திணிவு கூடிய மூலகங்கள் வாழ்தகவு குறைந்தவை ஆகையால் வாழ்தகவு குறைந்தவை ஆகையால் வாழ்தகவு குறைந்தவை ஆகையால் அவை அவை வாழ்தகவு குறைந்தவை ஆகையால் அவை இயற்கையில் காணப்படுவது இல்லை. அவை இயற்கையில் இருப்பதில்லை. அவை இயற்கையில் இருப்பதில்லை. அவை இயற்கையில் இருப்பதில்லை. அவை இயற்கையில் இருப்பதில்லை. சரியா பிள்ளைங்க? இப்ப சொல்லுங்கடா. சோடியம் சொல்றது ஒரு மூலகம் சொன்னால் சோடியம் சொல்றது ஒரு அணு. அப்பனா நீங்க 2 மூலகத்தை பத்தி கதைச்சால் எத்தனை அணுக்கள் வரும்? சோடியம் சொல்ற ஒரு அணு, நைதரசன் சொல்ற ஒரு அணு. சரியா பிள்ளையா? சோடியம் சொல்ற ஒரு மூலகத்தையும் நைதரசன் என்று சொல்ற ஒரு மூலகத்தையும் பத்தி நான் கதைக்க போனால் நான் என்ன சொல்லுவேன்? சோடியம் சொல்ற மூலகத்துல சோடியம் அணு இருக்கும், நைதரசன் என்று சொல்ற மூலகத்துல நைதரசன் அணு இருக்கும். சரியா பிள்ளையா நான் சொல்றது? நான் சொல்றது விளைஞ்சா? 2 விதமான அணுக்கள் நான் கதைக்கலாம். இப்ப இயற்கையில வந்து 100 விதமான மூலகங்கள் இருக்குன்னு சொன்னால் அப்ப எத்தனை விதமான அணுக்கள் இருக்கு பிள்ளைங்க? நான் 2 விதமான மூலகங்களை கதைச்சால் 2 வேறுபட்ட இயல்புடைய அணுக்கள் இருக்கு. அப்ப நான் இயற்கையில 100 விதமான மூலகங்கள் இருக்குன்னு சொன்னால் எத்தனை வேறுபட்ட இயல்புடைய அணுக்கள் இயற்கையில இருக்கு? 100 அணுக்கள் இருக்கு. சரியா இல்லையா? அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. இதனால் நம்ம எழுதுற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நமக்கு விளக்கம் தெரியும். இதனால் அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. இதனால் 100 வேறுபட்ட இயல்புடைய அணுக்களில் இதனால் 100 வேறுபட்ட இயல்புடைய அணுக்களே இதனால் 100 வேறுபட்ட இயல்புடைய அணுக்களே 100 வேறுபட்ட இயல்புடைய அணுக்களே இயற்கையில் காணப்படுகின்றது. 100 வேறுபட்ட இயல்புடைய அணுக்களே
இயற்கையில் காணப்படுகின்றது. இயற்கையில் காணப்படுகின்றது. சரியாடா? சரியா பிள்ளைங்க? விளையாச்சடா சொல்றது? இதுவரைக்கும் எழுதின அவ்வளவும் கிளியர் சொன்னாலே இதுவரைக்கும் எழுதின அவ்வளவு நோட்ஸுமே கிளியர் என்று சொல்றார்கள் எத்தனை பேர்? இதுவரைக்கும் எழுதின ஒரு நோட்ஸ் கூட எனக்கு விளங்காம நான் எழுதல என்று சொல்றார்கள் எத்தனை பேர்? எல்லாமே நான் கிளியரா விளங்கி மட்டும் தான் எழுதி வச்சு. ஓகே, குட். சோ கடைசியா பிள்ளைகள் நம்ம அணுவை பத்தின வரைவிலக்கணத்தை மட்டும் எழுதிட்டு முடிப்போம். என்ன இல்ல இதோட முடிப்போம்? போர் அடிக்குதா கிளாஸ்? என்ன செய்வோம்? போர் அடிக்குதுன்னா முடிப்போம். என்ன செய்ய வேண்டாம்? சோ குயிக்கா தலைப்பை போடுங்க அணு என்று சொல்லி. தலைப்பு போடுங்கடா அணு. அணு. சோ அணுன்னு சொல்லதுன்னா என்ன சொன்னேன்? மூலகம் ஒன்றுட இரசாயன ரீதியில தாக்கத்துல பங்கு பெற்ற தேவையான மிகச்சிறிய துணிக்கைதான் யாரு? அணு என்று சொல்லி கலப்போம். சோ எழுதி கொள்ள பிள்ளைகள், மூலகம் ஒன்றின் அணு என்று சொல்லி தலைப்பு போட்டு எழுதுங்க. மூலகம் ஒன்றின் மூலகம் ஒன்றின் மூலகம் ஒன்றின் இரசாயன ரீதியில் மூலகம் ஒன்றின் இரசாயன ரீதியில் மூலகம் ஒன்றின் இரசாயன ரீதியில் தாக்கத்தில் ஈடுபடும் மூலகம் ஒன்றின் இரசாயன ரீதியில் தாக்கத்தில் ஈடுபடும் மிகச்சிறிய துணிக்கை தாக்கத்தில் ஈடுபடும் மிகச்சிறிய துணிக்கை மூலகம் ஒன்றின் இரசாயன ரீதியில் தாக்கத்தில் ஈடுபடும் மிகச்சிறிய துணிக்கை அணு எனப்படும். மிகச்சிறிய துணிக்கை அணு எனப்படும். சரி, கொப்பிய மூடி வைங்க. படிச்சது போதும், படிச்சது போதும் இல்லையா? சரி, அளவுக்கு மிச்சமா படிச்சாலும் என்ன செஞ்சிருந்தா வெறுத்து போயிடும். சரியா இல்லையா? அவ ஓரளவுக்கு மேல போனா அப்புறம் லவ் இல்லாம போயிடும் கெமிஸ்ட்ரியோட. அப்படி இருக்கா? லவ் இல்லாம போதா கெமிஸ்ட்ரியோட? இது லவ் பண்றீங்களா கெமிஸ்ட்ரி நீங்க? ஓகே, சோ இப்ப சொல்லுங்க பிள்ளைகள். சோ நம்ம நேற்று முழுக்க நம்ம என்ன பார்த்திருந்தோம்? கெமிஸ்ட்ரிக்கு இன்ட்ரோடக்ஷன், பேப்பர் ஃபார்மேட், அது இதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இன்றைக்கு நம்ம ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரியை பத்தி கழிச்சு வச்சிருக்கோம். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், உங்களுக்கு என்ன தோணுது கெமிஸ்ட்ரி? சோ போக 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 இன்ட்ரெஸ்ட் ஆகுதா கெமிஸ்ட்ரி? நீங்க ஓ லெவல்ல படிச்ச டைம்ல இருந்த மாதிரி இருக்கா, இல்ல ஏதோ ஒரு வித்தியாசம் ஒன்று விளங்குதா உங்களுக்கு? ஓ லெவல்ல படிச்சதுக்கு நீங்க படிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா? எக்ஸ்பிளனேஷன் மெத்தட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா உங்களுக்கு?